Yeah, good evening. Yes, good evening, all of you. Statistics, right? Commerce வந்து actually I got to start from unit wise. மார்க்கெட்டிங்ல ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தான் பிளான். பட் நம்ம அவர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொன்னாரு, அவர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சார். ரொம்ப கொஸ்டின்ஸ் வந்து அனுப்பி டவுட் கேட்டாரு. ஓகே, அதனால ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்ப்போம், சம்ஸ் ஆரம்பிச்சு பார்ப்போம். ஆமா, எல்லாமே ஈவனா 20 யூனிட்ஸ் இருக்கு. 20 யூனிட்ஸ்ல வந்து 110%. ஒரு யூனிட்ல ஆவரேஜா 4 to 5%, 5%, 5 to 5. ஆக்சுவலா அது எப்படின்னா 10 சப்ஜெக்ட்ஸ் they have divided into 20 யூனிட்ஸ். இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா 2 யூனிட்ல இருக்கும். ஓகே, அப்படின்னா 2 யூனிட்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 11 to 12% வரும் டோட்டல் ஓவரால். அதே மாதிரி அக்கௌண்ட்ஸ் எடுத்தா 2 யூனிட் இருக்கும், மார்க்கெட்டிங் 2 யூனிட். அது எல்லாமே சேர்ந்து தனித்தனியா, அதாவது 10 சப்ஜெக்ட் 20 யூனிட். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வந்து 12 கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். 12 கொஸ்டின்ல ஒரு 7 கொஸ்டின் சம்ஸாவே எதிர்பார்க்கலாம். ஒரு 5 கொஸ்டின் தேரியாகவும் இருக்கும். தேரியும் கவனிக்கணும், தேரி இம்பார்ட்டன்ட். அதாவது சம் செய்யறதுக்கு புரிஞ்சிருச்சு, அந்த கான்செப்ட் தெரிஞ்சிருச்சுன்னா அது மூலமா எம்சிக்யூ கேட்கலாம். சம்ஸா கேட்காம இந்த சம் அவங்களுக்கு செய்ய தெரியுதுன்னா அதுல வந்து எம்சிக்யூ இருக்கும், நம்பர் இருக்காது. பட் சிலது இப்போ காரலேஷன்ல எடுத்தா சில கான்செப்ட் இருக்கு. காரலேஷன்ல என்ன இருக்குன்னா -1ல இருந்து +1 தான் ஆன்சர் இருக்க முடியும் இல்லையா? அப்ப அவங்க சம் செஞ்சு பழக்கிறவங்க அது மாறாது, அது மறக்கிறதுக்கு ஞாபகம் இல்லை. அப்ப -1ல இருந்து +1 ஏதாவது ஒரு ஆன்சர் இருக்கணும். கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, ஆப்ஷன்ஸ் வந்து what would be the maximum close relationship for correlation அப்படின்னு கேட்டாங்கன்னா எது மேக்ஸிமம் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்னா +1 தான் மேக்ஸிமம் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இல்லையா? அப்ப 4 ஆப்ஷன்ல இருக்கும். பட் சம் தெரிஞ்சவங்களுக்கு அது ஈஸியா இருக்கும், இந்த கான்செப்ட் புரிஞ்சுட்டு. இது டைரக்டா காரலேஷன் என்ன அப்படின்னு கேட்கறது இல்லை. ஓகே, ஸோ 12 கொஸ்டின்ல 7 கொஸ்டின் சம்ஸ் ஆகும், ஒரு 5 கொஸ்டின் தெரியும். இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல விஷுவல்ல ப்ரிப்பேர் பண்ணலாம். அப்படிதான் பை நேச்சர் வந்து அப்படிதான் வரும், மிக்ஸ்டா ப்ரிப்பேர் பண்றதுனால. இப்போ நமக்கு சிலபஸ் வந்து யூனிட் 9 and 10ல தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். யூனிட் 9 and 10ல. ஸோ யூனிட் 9ல என்ன டிஸ்கஸ் பண்ணணும்னா வாட் இஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, இம்பார்ட்டன்ஸ் என்ன, அப்புறம் வாட் இஸ் த ஸ்கோப் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எங்கெல்லாம் அப்ளை பண்ண முடியும், அப்புறம் பிரைமரி டேட்டா செகண்டரி டேட்டா என்ன. இது ஆக்சுவலா ரிசர்ச்லயும் வரும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மூலமா வருது. பிரைமரி டேட்டா என்ன, செகண்டரி டேட்டா என்ன, பிரைமரி டேட்டாவை எப்படி எல்லாம் கலெக்ட் பண்ணலாம், வாட் ஆர் தி டிஃபரண்ட் டூல்ஸ் ஆர் சோர்சஸ், செகண்டரி டேட்டானா என்ன, அது எப்படி எல்லாம் கலெக்ட் பண்ணலாம், ரைட். அப்புறம் பேசிக்கா இந்த டேட்டாலாம் கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா டேபுலேஷன் பண்ணுவோம். டேபுலேஷன் பண்ணுவோம். அடுத்த ஸ்டேஜ் தான் இந்த கொஞ்சம் டூல்ஸ் அப்ளை பண்ணுவோம், அனலைஸ் பண்ணுறது, அதான் டேபுலேஷன் வரும். அப்புறம் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் வரும். டேபுலேஷன் அண்ட் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன், டேட்டா கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றோம். அடுத்து ஸ்டார்டிங் ஃப்ரம் சம்ஸ்ல வந்து வாட் இஸ் சென்ட்ரல் டெண்டன்சி. சென்ட்ரல் டெண்டன்சினா இட்ஸ் எ மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி, ஆவரேஜ், ரைட், மீன் மீடியன் மோட், அதெல்லாம் அதுல வந்துடும். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், டிஸ்பர்சன், அதெல்லாம் அதுல வந்துடும். டிஸ்பர்சன், கோரலேஷன், ரெக்ரெஷன் தியரிஸ், அப்புறம் சைஸ்கேர் டெஸ்ட், இது எல்லாமே யூனிட் 9ல டிஸ்கஸ் பண்றோம். யூனிட் 10ல வாட் இஸ் சாம்பிளிங், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாம்பிளிங், டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் சாம்பிளிங், அதுல வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க சாம்பிளிங்ல. அப்புறம் ரிசர்ச் மெத்தட், பட் இது பியூர்லி ஸ்டாட்டிஸ்டிக் தான். ஏன்னா ப்ராபபிலிட்டி நெக்ஸ்ட் அதுல வரும். 10th யூனிட்ல ப்ராபபிலிட்டி வரும். சாம்பிளிங்கும் ப்ராபபிலிட்டியும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது. ப்ராபபிலிட்டியில இந்த மாதிரி பெர்முடேஷன், காம்பினேஷன், அப்புறம் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன், பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன், அது எல்லாமே ப்ராபபிலிட்டியில வருது. அடுத்து டைம் சீரீஸ், இண்டெக்ஸ் நம்பர், ஸ்கியூனஸ் அண்ட் கர்டசிஸ். ஸ்கியூனஸ் அண்ட் கர்டசிஸ் அது எல்லாமே ஸ்டாட்டிஸ்டிக் சிலபஸ். இது எல்லாமே சிம்பிள் சிலபஸ் தான். ஒரு குறிப்பிட்டது ரொம்ப, சிலது வந்து ரொம்ப ரொம்ப அவுட்டர் பார்ட்டா இருக்கும், இந்த மார்ஜின்குள்ளதான் அடைக்க முடியாது. இப்போ மார்க்கெட்டிங் எடுத்தவங்க வச்சுப்போம், அவங்க சொல்லியிருப்பாங்க அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லியிருப்பாங்க, பட் அட்வர்டைஸ்மெண்ட்குள்ள போனோம்னா ரொம்ப தூரம். அதே மாதிரி அந்த சில சிலபஸ் வந்து அந்த மாதிரி ஹெச்ஆரும் அப்படிதான் ரொம்ப வைடா இருக்குது.
சிம்பிளா கொடுத்துருப்பாங்க. பட் அதுல எப்படினாலும் கொஸ்டின். பட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படி இல்லை, ஒரு கட்டத்துக்குள்ள அடைக்கலாம். இதுல இருந்தா இப்படிதான் வரும், வேற வழியே இல்லை. ஸோ 12 கொஸ்டின்ல கண்டிப்பா 12 அவுட் ஆஃப் 12 நீங்க கிளிக் பண்ணிடலாம், ரைட் ஆன்சரா கிளிக் பண்ணிடலாம். நல்லா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கோத்ரூ பண்ணிக்கலாம், நல்லா தரவு பண்ணிக்கலாம். பட் மார்க்கெட்டிங், ஹெச்ஆர் அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே அப்படி இல்லை. நீங்க என்னதான் அதுல நல்லா கவர் பண்ணாலுமே 10 to 12 கொஸ்டின் வந்துச்சுன்னா ஒரு 7-8 தான் நீங்க கிளிக் பண்ண முடியும். மிச்சம் 2 வந்து ஏதோ ஒரு அப்ராக்சிமேட்டா ஏதோ ஒரு ரேஞ்சில் கிளிக் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதனால ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எதுக்கு நான் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன்னா அதான் 12 அவுட் ஆஃப் 12 நீங்க கிளிக் பண்ணுங்க. ஸோ நம்ம வந்து இப்போ 1 by 1 போவோம். வாட் இஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், வாட் இஸ் இம்பார்ட்டன்ஸ், ஹவு இட் இஸ் மெத்தட், வாட் ஆர் த ஸ்கோப் ஆஃப் அப்ளிகேஷன், ரைட்? அது மூலமா போயிட்டு then we slowly start sums. ஓகே, ஸோ இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போகிறது பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், growth and development in statistics. எப்படி ஆரம்பத்தில் இருந்துச்சு, எப்படி எவால்வ் ஆகி வந்துச்சு, இப்போ எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், அப்புறம் எங்கெல்லாம் அப்ளை பண்ண முடியும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அப்புறம் இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அடுத்து ஒய் டு வி நீட் டு ஹேவ் டேட்டா. டேட்டா நம்ம எதுக்கு தேவைப்படும், நம்ம பார்த்தாலே அப்சர்வ் பண்ணாலே தெரியுது இட்ஸ் குட் ஆர் பேட். ஒய் டு வி நீட் டு ஹேவ் டேட்டா, எதுக்கு டேட்டா தேவைப்படுது, வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் சோர்சஸ் ஆஃப் டேட்டா, அது அந்த பிரைமரி டேட்டா, செகண்டரி டேட்டா, டைப்ஸ் ஆஃப் டேட்டா, then limits. Statistics யூஸ் பண்ற சில டேர்ம்ஸ் வந்து we need to understand, புரியணும். தமிழ்ல சரி இங்கிலீஷ்லயும் சரி அப்படின்னாலும் லிமிட்ஸ்ங்கிறது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூஸ் பண்றது, நோட்டேஷன் அப்படிங்கிறது ஸ்டாட்டிஸ்டிக்ல யூஸ் பண்றது அப்படின்னா என்ன, அப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கேல்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அந்த டேட்டாவிலே இதெல்லாம் வரும். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கேல்ஸ், 4 டைப்ஸ் ஆஃப் ஸ்கேல்ஸ், அது பார்ப்போம். அடுத்து how do you present data, how to present data. டேபிள் போட்டு ப்ரெசென்ட் பண்ணலாம், பர்சன்டேஜ் போட்டு ப்ரெசென்ட் பண்ணலாம், பை சார்ட் போட்டு ப்ரெசென்ட் பண்ணலாம், ஹிஸ்டோகிராம் போட்டு ப்ரெசென்ட் பண்ணலாம், ஓஜியூ கார்டு போட்டு ப்ரெசென்ட் பண்ணலாம். டிஃப்ரெண்ட் மெத்தட் ஆஃப் ப்ரெசன்டேஜ் நான் போயிட்டேன் அப்படின்னா என்னென்ன மெத்தட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். எந்த மெத்தட் ஈஸி, எந்த மெத்தட் வந்து எந்த பாயிண்ட் ஆஃப் வியூல எந்த மெத்தட் அப்ளை பண்ணணும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் மெத்தட்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் வருது. டெஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இன்ஃபரன்சிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டெஸ்கிரிப்டிவ்ல இதெல்லாம் வரும், இன்ஃபரன்ஸ்ல நம்ம சிலபஸே அப்படிதான் பிரிச்சு, ரைட்? மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி, டிஸ்பர்சன் எல்லாமே டெஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். என்ன இருக்குங்கிறத டெஸ்கிரைப் பண்றது டெஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இன்ஃபரன்ஷியல்னா அது இல்லை, ஒரு பாயிண்ட் மேல போகும், ரைட்? ஒரு கன்க்ளூஷன் டிரா பண்றது, அந்த டிராவல் வந்து டெஸ்ட் பண்றது, ஒரு அசம்ஷன் எடுத்துக்கிட்டு அது மூலமா டேட்டா கலெக்ட் பண்ணி அந்த டேட்டாவும் அந்த அசம்ஷனும் மேட்ச் ஆகுது அப்படின்னு டெஸ்ட் பண்றது, அது எல்லாமே கம்ஸ் அண்டர் இன்ஃபரன்சிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அது மெத்தட்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அந்த ரெண்டு வரும், டெஸ்கிரிப்டிவ் அண்ட் இன்ஃபரன்சிவ். அப்புறம் டிசைன் ஆஃப் சர்வே ரிசர்ச், சர்வே ரிசர்ச் எப்படி பண்றாங்க, எப்படி டிசைன் பண்றாங்க, இதெல்லாமே சாம்பிளிங் அனலைசிஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும், ரைட்? வாட் இஸ் பாப்புலேஷன், வாட் இஸ் சாம்பிளிங், இந்த சர்வே அனலைசிஸ்ல வாட் இஸ் எரர், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல எரர், வாட் இஸ் எரர், சாம்பிளிங் எரர் சொல்லுவாங்க, நான் சாம்பிளிங் எரர் சொல்லுவாங்க, வாட் இஸ் எரர், ஹவு இட் இஸ் மெஷர்ட். Then we will get into sums, central tendency, right? Variability, validity, reliability, அந்த டெஸ்ட் எல்லாமே எப்படி பண்றோம். அப்புறம் சென்ட்ரல் டெண்டன்சி, ஷேப் ஆஃப் டேட்டா அப்படின்னு சொல்றாங்க. டேட்டா வந்து எந்த ஷேப்ல வந்து ஒரு 1000 டேட்டா இருக்குல்ல, 100 டேட்டா இருக்குன்னா வாட் டேட்டா, how it reflects அந்த டேட்டா, தட் ஷேப் ஆஃப் டேட்டான்னு சொல்லுவாங்க. அதான் ஸ்கியூனஸ் அண்ட் கர்டசிஸ்ல நம்ம படிக்கிறோம். ஸ்கியூனஸ் கர்டசிஸ் தான் இட் ஷோஸ் how the data shape it is அப்படிங்கிறத சொல்லுவாங்க, ஸ்கியூனஸ் அண்ட் கர்டசிஸ். அப்புறம் வாட் இஸ் ஹைபோதசிஸ் டெஸ்டிங் அண்ட் சம் ஆஃப் த ஸ்டாட்டிஸ்டிக்கல் பேக்கேஜ் கம்ப்யூட்டர்லயே. இப்போ எந்த டூலுமே எல்லாருமே தெரியணும்னு அவசியம் இல்லை, கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும். அவங்க வந்து டேட்டா கலெக்ட் பண்ணி தே கேன் அப்ளை ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல், அனலைசிஸ் எழுதி இன்டர்பிரேஷன் எழுதியே கொடுத்துடலாம். அவங்களுக்கு ஃபார்முலா தெரியணும்னு அவசியம் இல்லை, ரைட்? இப்போ எஸ்பிஎஸ்எஸ், எம்எஸ் எக்ஸல், இந்த மாதிரி ரொம்ப டூல், ஸ்டாட்டான்னு ஒரு டூல் இருக்கு. அதெல்லாம் நம்ம டேட்டா வந்து அதுல போட்டோம்னா ஜஸ்ட் நம்ம அதை ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சா போதும், ரிசல்ட் கொடுக்கும். ஸோ அது தட் வி நீட் டு நோ. கொஸ்டின் அந்த மாதிரி கேட்கலாம், ரீசெண்டா வந்து எந்த டூல் வந்து வி யூஸ் ஃபார் அனலைசிஸ் அந்த மாதிரி. நெக்ஸ்ட் இதான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேசிக்ஸ்ல வந்து என்ன ஒரு டெஃபினிஷன் சொல்றாங்கன்னா, இட் இஸ் a science of collection, science of collection
presentation, science of collection, presentation, analysis, and interpretation of data. டெஃபனிஷன் வந்து ப்ராடா இருக்கும், பட் இந்த லைன் தெரிஞ்சுதான் போதும். இந்த டெஃபனிஷன்ல என்னென்ன வருதுன்னா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இஸ் அன் ஆர்ட் ஆர் சயின்ஸ் அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்க. ரொம்ப இது மார்க்கெட்டிங் எடுத்தாலும் அந்த கொஸ்டின் இருக்கும், அக்கௌண்டிங் எடுத்தாலும் அந்த கொஸ்டின் இருக்கும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இஸ் எ சயின்ஸ், பியூர்லி சயின்ஸ், ரைட்? அதனால அந்த ஸ்டாண்டர்ட் டெஃபனிஷன்லேயே அதே வந்தது. எல்லாருக்குமே ஸ்டாண்டர்ட் டெஃபனிஷன் பார்த்தாலே தெரிஞ்சிடும் அது ஆர்ட்டா சயின்ஸா. இப்போ அக்கௌண்டன்சிக்கு டெஃபனிஷன் என்ன ஞாபகம் இருக்கா சொல்லுங்க? அக்கௌண்டிங் டெஃபனிஷன் என்ன ஆரம்பிக்கும்னா, accounting is an art of recording, classifying and summarizing ஆரம்பிக்கும். accounting is an art அப்படின்னு ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஒவ்வொருத்துக்குமே we need to have the standard definition. So statistics is a science of collection, presentation, analysis and reasonable interpretation of data. And the reasonable தான் important. Anything can be interpreted. It should have some rational background அப்படின்னு சொல்லுவாங்க. Reasonable interpretation of data. So science of collection, presentation, analysis and reasoning. இது வந்து steps of statistics, process of statistics. இந்த 4 பாயிண்ட் கொடுத்துட்டு கிளப் பண்ணி கொடுத்துருப்பாங்க, ரைட்? ஆப்ஷன்ல வந்து ஆர்டர் பண்ண சொல்லி keep it in order கேட்பாங்க. ஆப்ஷன்ல மிக்ஸ் ஆயிருக்கும். எந்த ஆர்டர் இப்போ ஆர்டர் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா? இந்த ஆர்டர்ல நீங்க போட்டு டிக் பண்ணுங்க. Next, what is statistics? The statistics starts from data and gives you information. Statistics starts from data and gives you information. The dataல இருந்து டேட்டாவை எடுத்து ஸ்டாட்டிஸ்டிக்ல போட்டோம்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இருந்து என்ன கிடைக்கும்னா இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். சிம்பிள். இந்த டேட்டானா என்ன சொல்றோம்? டேட்டானா ஃபேக்ட்ஸ், தரவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபேக்ட்ஸ், ரைட்? எஸ்பெஷலி வந்து நியூமரிக்கல் ஃபேக்ட்ஸ். ஈவன் நீங்க குவாலிட்டேட்டிவா இருந்தா கூட அதை குவான்டிடேட்டிவா கன்வெர்ட் பண்ணிக்கும். அதனால இது வந்து ஃபேக்ட்ஸ், ஸ்பெஷலி நியூமரிக்கல் ஃபேக்ட்ஸ் ஆர் கால்ட் as டேட்டா. இதை வந்து கலெக்டட் டுகெதர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து எடுத்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல போட்டோம்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இருந்து வர்றது இன்ஃபர்மேஷன். அந்த இன்ஃபர்மேஷன் வந்து என்ன சொல்றாங்க? நாலேஜ், ரைட்? நாலேஜ் கன்சர்னிங் அபவுட் பர்டிகுலர் ஃபேக்ட். ஒரு டேட்டாவை எடுத்து போடுறோம், ஒரு ஃபேக்ட் எடுத்து போடுறோம், ரைட்? அது மூலமா நாலேஜ் உருவாக்கி தர்றது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உடைய பேசிக் ஃபங்க்ஷன். இன்னொரு இம்பார்ட்டன்ட் டெஃபனிஷன் என்ன சொல்றாங்கன்னா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இஸ் எ டூல் for creating new understanding from a set of numbers. Statistics is a tool for creating new understanding. அதான் ரிசர்ச்ல வந்து அடிக்கடி இதை யூஸ் பண்ணுவோம். என்னன்னா, ஏற்கனவே ஒருத்தர் ஒரு ரிசர்ச் பண்ணியிருப்பார், இன்னொருத்தர் அதே டாபிக்ல ரிசர்ச் பண்ணலாம்னா தாராளமா பண்ணலாம். இவர் வாங்குற டேட்டா, இவர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்ளை பண்ணி வர்ற இன்ஃபர்மேஷன், நாலேஜ் எல்லாமே புதுசா தான் இருக்கும். அதனாலதான் அந்த ரிசர்ச் பேரே ரீசர்ச் அப்படின்னு. திருப்பி நீங்க வந்து எனி டைம் கேன் ஃபைண்ட். அதனாலதான் ரிசர்ச் டைட்டில் கேன் பி சேம், டூல்ஸ் கேன் பி சேம், பட் ஃபைண்டிங்ஸ் எல்லாம் வேற வேறையா, ரைட்? பேஸ்ட் ஆன் த டேட்டா கலெக்டட். அதனாலதான் ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் converted into knowledge through statistics. Right? So statistics is a tool for creating new information, new understanding from a set of numbers. New understanding from a set of numbers. So இன்னொரு வழி வந்து நான் இப்ப சொன்னதே ஒரு கோர்வையா போட்டோம்னா, டெஃபனிஷனா போட்டோம்னா, statistics is a way to get information from the data. Statistics is a way to get information from the data. இந்த கொஸ்டினே நம்ம மார்க் டெஸ்ட்ல கேட்டோம். மார்க் டெஸ்ட்னா நம்ம ஒரு டிஆர்பி மாதிரி ஒரு மாடல் டெஸ்ட் நடத்துறப்ப ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து இந்த கொஸ்டின் கேட்கணும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இஸ் எ வே டு கெட் டேஷ் ஃப்ரம் டேஷ் அப்படின்னு கேட்கணும். ஆப்ஷன்ல வந்து டேட்டா, இன்ஃபர்மேஷன், இன்னொரு ஆப்ஷன் இன்ஃபர்மேஷன் டேட்டா, இன்னொரு இன்ஃபர்மேஷன் வந்து டேபுலேஷன், கிராஃபிக்கல் பிரசன்டேஷன், இன்னொரு ஆப்ஷன் கிராஃபிக்கல் பிரசன்டேஷன் அண்ட் டேபுலேஷன். இப்ப எல்லாமே கரெக்டா தான் தோணும். நீங்க இது படிக்கலைன்னா எல்லாமே கரெக்டா இருக்கும்.
இன்ஃபர்மேஷன் டேட்டா இன்ஃபர்மேஷன் ஓகே, இது தாண்டி அதுல போயிடுவாங்க. கிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் டேப்லெட். ஆமா, டேபிள் போட்டு தானே கிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் பார்க்கணும். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இஸ் வே டு கெட் கிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன், கிராஃபிக்கல் ப்ரெசன்டேஷன் ஃப்ரம் த டேபுலேஷன் அப்படின்னு கொண்டு வந்துருவாங்க. அந்த மாதிரி இருக்கும். உடனே ரொம்ப பேர் இந்த கொஸ்டினுக்கு வந்து நம்ம அட்வைஸ் பண்ணோம். நாங்க சொன்னீங்களா பை சார்ட் வந்துச்சு, இந்த கொஸ்டினுக்கு வந்து எத்தனை பேர் ஆன்சர் பண்ணியிருக்காங்கன்னு வரும். அதுல பார்த்தோம்னா 40 பேர் அட்டன் பண்ணாங்கன்னா 32 பேர் இதை தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. எதை? டேபுலேஷன் அண்ட் கிராஃபிக்கல் ப்ரெசன்டேஷன் செலக்ட் பண்ணியிருக்காங்க. சம்மந்தமே இல்லாத நம்ம தோணும் டெஃபனிஷன் தானே, இது எதுக்கு நம்ம படிக்கணும், எம்சிக்யூ டெஸ்ட்டுக்கு இது இருக்கு அப்படின்னு தோணும். பட் அப்படி இல்லை, இந்த மாதிரி பேசிக்ல இருக்க கொஸ்டின். இப்போ வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எப்படி எவால்வ் ஆச்சு, ஆரம்பத்துல எப்படி இருந்தது, எப்படி வந்து இப்போ கரண்ட் பீரியட்ல எப்படி இருக்கு, இது வந்து 3 ஸ்டேஜ்ல எவால்வ் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து இட்ஸ் எ நீட் ஃபார் கவர்மெண்ட் அப்படின்னு தான் பார்த்தாங்க. அது கூட சென்சஸ் எடுக்கிறது தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் காமனா எல்லா இடத்துலயும் இருந்த டெஃபினிஷன். சென்சஸ் எடுக்கிறது, நீட் ஃபார் கவர்மெண்ட், கலெக்ஷன் ஆஃப் டேட்டா ஆன் இட்ஸ் சிட்டிசன் அப்படிங்கிறது தான் சென்சஸ் சொல்லுவோம். சென்சஸ்னா என்ன? சிட்டிசன், குடியுரிமையாளர்களை பற்றி ஒரு தகவல் வச்சிருக்கிறது தான் சிட்டிசன் சென்சஸ் சொல்லுவோம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து இட்ஸ் a நீட் ஃபார் கவர்மெண்ட் டு ஹேவ் டேட்டா as a census on its citizen அப்படி சொல்றது. இதுலயே கவர்மெண்ட்லயே இன்னொரு ஸ்டேஜ் என்ன ஆச்சுன்னா, மிலிட்ரியில ஆட்கள் தேவைப்படுவாங்க, மிஷின் டூல்ஸ், இந்த மிஷின் ஒவ்வொரு ஸ்டேஜ்ல எத்தனை பேர் இருக்கணும், அந்த எல்லாமே அனலைஸ் பண்றது தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணாங்க ஃபர்ஸ்ட். ரொம்ப கான்செப்ட் எடுத்து பார்த்தோம்னா எல்லாமே மிலிட்ரியில இருந்து வந்துதான் இருக்கும். இப்போ லாஜிஸ்டிக்ஸ் எடுத்தோம்னா அதுதான் நம்ம மார்க்கெட்டிங்ல வரும், லாஜிஸ்டிக்ஸ், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், அது எல்லாமே ஆரிஜினேட்டட் ஃப்ரம் மிலிட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கூட வந்து மிலிட்ரியில ரொம்ப ஒரு அப்ளிகேஷன் ஓரியன்டா ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த பெர்ட் அனலைசிஸ், சிபிஎம் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, கிரிட்டிக்கல் பாத் மெத்தட், அது எல்லாமே ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணதே மிலிட்ரியில தான். இதெல்லாமே இதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு அவங்க அப்ளை பண்ணாங்க. அவங்க முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, டோட்டல் பாப்புலேஷன் எத்தனை பேர் இருக்காங்க, அதுல வந்து யங் ஜெனரேஷன் எத்தனை பேர் இருக்காங்க. இப்ப உதாரணத்துக்கு 1930 ஒரு போர் வந்துச்சுன்னா எத்தனை பேரை நம்ம மிலிட்ரியால சேர்க்க முடியும். இப்ப வந்து 16 வயசு இருக்கிறவங்க அப்ப வந்து 21 வயசு ஆவாங்க, 5 வருஷம் கழிச்சு போர் வரப்போகுதுன்னா அப்படின்னா எத்தனை பேர் நமக்கு வந்து பொட்டன்சியல் இருக்காங்க, அதுல டிசீஸ் இல்லாதவங்க எத்தனை பேர், நல்லா ஹெல்த்தியா இருக்கு, அதெல்லாம் ஒரு தகவல் தொடர்பா தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸா பார்க்க ஆரம்பிச்சாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ் வந்து இட் இஸ் எ டெவலப்மெண்ட் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிற ஸ்டேஜ்ல பார்க்க ஆரம்பிச்சாங்க. ப்ராபபிலிட்டி அப்ளை பண்ண ஆரம்பிச்சாங்க. ப்ராபபிலிட்டி தான் எல்லா இடத்துலயுமே ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ண ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான். ப்ராபபிலிட்டி, நிகழ்தகவுன்னு சொல்லுவாங்க தமிழ்ல, இதுதான் ஃபர்ஸ்ட் வந்து அப்ளை பண்ண, எல்லா இடத்துலயும் அப்ளை பண்ண ஆரம்பிச்சாங்க. பிசினஸ்ல அப்ளை பண்ணாங்க, டே டு டே லைஃப்ல அப்ளை பண்ணாங்க, ரெயின்ஃபால் மழை அளவு கணக்கிடுறதுக்கு அப்ளை பண்ணாங்க, ரைட், விளைநிலங்கள்ல வர விளைச்சலை கணக்கிடுறதுக்கு அப்ளை பண்ணாங்க. இதெல்லாம் செகண்ட் ஸ்டேஜ். Second stage என்னது, statistics have been seen as a development of mathematics, right, from the perspective of probability, from the perspective of probability. இப்ப தேர்ட் ஸ்டேஜ்ல இப்ப இருக்கிறது தான் advent of computer. இப்ப ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து முன்னாடி வந்து இட்ஸ் a separate discipline, இப்ப அப்படி இல்லை, எந்த கோர்ஸ் படிச்சாலுமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். முன்னாடி வந்து பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எம்எஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருந்துச்சு, ஆக்சுவல் சயின்ஸ்னு செப்பரேட் கோர்ஸ் இருந்துச்சு. இப்போ அப்படி இல்லை, நீங்க சயின்ஸ் படிச்சாலும் சரி, இல்லை ஆர்ட்ஸ்ல காமர்ஸ் ஹிஸ்டரி என்ன படிச்சாலுமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு பேப்பர் they need to know. So it becomes advent of computer and everywhere it is prevailing. ஒரு ஃபேமிலியில எடுத்தா கூட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்ளை பண்ணுவாங்க. ஃபேமிலி இன்கம் எவ்வளவு வருது, எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு போகுது, ஒவ்வொரு மாசமும் எவ்வளவு எக்ஸ்பென்சஸ் ஆகுது, இப்போ இதே ட்ரெண்ட்ல இருந்துச்சுன்னா அடுத்த வருஷம் நம்ம செலவு எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே டைம் சீரிஸ் அப்ளை வச்சு அனலைஸ் பண்ணலாம். ரைட், காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ் சொன்னாங்க. ஒரு இடத்துல சென்னையில வாழ்றதுக்கு எவ்வளவு செலவாகும், இதே மதுரையில வாழ்றதுக்குன்னா எவ்வளவு செலவாகும், அது எல்லாமே இண்டெக்ஸ் நம்பர் சொன்னாங்க. இது எல்லாமே ஹைலி ப்ரிவலன்ட் டியூரிங் திஸ் ஸ்டேஜ். அட்வென்ட் ஆஃப் கம்ப்யூட்டர்னால எல்லாமே ரொம்ப அதிகமா சாத்தியம். இந்த 3 ஸ்டேஜ் தான் growth and development of statistics heading level. Next.
எங்கெல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்ளை பண்ணலாம், எங்கெல்லாம் அப்ளை பண்ணலாம். நம்ம அதாவது ஜென்ரலா சொல்லாம இது வந்து ரொம்ப தேரி ஓரியன்டா. இப்போ ஃபினான்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா அதுல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எங்க அப்ளை பண்ணலாம், என்னென்ன டூல் அதுல அப்ளை பண்ணலாம். ஃபினான்ஸ்ல வந்து கார்லேஷன் ரெக்ரெஷன் அப்ளை பண்ணலாம். இப்போ நம்ம வந்து ரொம்ப டூல் இருக்கு இல்லையா, அதுல கார்லேஷன் ரெக்ரெஷன் ஃபினான்ஸ்ல அப்ளை பண்ணலாம். இண்டெக்ஸ் நம்பர் அப்ளை பண்ணலாம், டைம் சீரீஸ் அனலைசிஸ் அப்ளை பண்ணலாம். இதெல்லாமே ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல அப்ளை பண்ணலாம். ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆர் ஃபினான்ஸ் ஏரியால இதெல்லாம் அப்ளை பண்ணலாம். ஃபினான்ஸ் ஏரியானா ஈவன் பட்ஜெட் தாக்கல் பண்றோம் இல்லையா, அதுல ஃபினான்ஸ் ஏரியால வரும். கார்லேஷன், ரெக்ரெஷன், இண்டெக்ஸ் நம்பர், டைம் சீரீஸ். இது வந்து ப்ரிவேலண்டா அப்ளை பண்றது. நம்ம சொல்லலாம் மீன் மீடியன் மோட், இது எல்லா இடத்துலயும் அப்ளை ஆகும். டெஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்றது மீன் மீடியன் மோட் எல்லாம் எல்லா இடத்துலயும் அப்ளை ஆகும். இது வந்து ஸ்பெசிஃபிக்கா ஃபினான்ஸ்ல மட்டும் அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் மார்க்கெட்டிங் அண்ட் ஹெச்ஆர். மார்க்கெட்டிங் அண்ட் பெர்சோனல். பெர்சோனல்னா ஹெச்ஆர். பெர்சோனல் இல்ல, பெர்சோனல். இட்ஸ் ஹெச்ஆர். ஸோ அங்க என்ன அப்ளை பண்ணலாம்னா சை-ஸ்கொயர் டெஸ்டிங், ஹைபோதிசிஸ் டெஸ்டிங், நான் பேராமெட்ரிக் டெஸ்டிங், எல்லா டூல்ஸுமே அதுல அப்ளை பண்ணலாம். பேராமெட்ரிக் டெஸ்டிங், நான் பேராமெட்ரிக் டெஸ்டிங் ரெண்டு இருக்கு, நாம பார்ப்போம். இது ரொம்ப ரிப்பீட்டட் கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் பேராமெட்ரிக் டெஸ்டிங்? எது நான் பேராமெட்ரிக் டெஸ்டிங்? எம்சிக்யூல ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸோ எதெல்லாம் ரிப்பீட்டட் சொல்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கிளாஸ் கவனிக்கிறப்ப உங்களால ஈஸி ரொம்ப நல்லா கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். ரைட். ஸோ மார்க்கெட்டிங் அண்ட் பெர்சோனல்ல என்னென்ன அப்ளை பண்ண முடியும்? ஹைபோதிசிஸ் டெஸ்டிங், சை-ஸ்கொயர் டெஸ்ட், நான் பேராமெட்ரிக் டெஸ்ட், அதெல்லாமே அப்ளை பண்ண முடியும். சை-ஸ்கொயர் டெஸ்ட் கூட நான் பேராமெட்ரிக் டெஸ்ட் தான். அதுல ரொம்ப டூல் இருக்கு, அது எல்லாமே மார்க்கெட்டிங் அப்ளை பண்ண முடியும். ஆமா, நான் பேராமெட்ரிக் டெஸ்ட். பேராமெட்ரிக் இதுல வராது. பாராமெட்ரிக் அப்ளை பண்ண கூடாதுன்னு இல்லை, அப்ளை பண்ணலாம். பட் ப்ரிவேலண்டா அதிகமா அப்ளை பண்றது நான் தான். நெக்ஸ்ட் வந்து ஆப்ரேட்டிங் மேனேஜ்மெண்ட் ஆர் ஆப்ரேஷனல் மேனேஜ்மெண்ட் ஏரியாவில் என்னென்ன அப்ளை பண்ணலாம்? எஸ்டிமேட் த்ரூ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அப்புறம் அனோவான்னு சொல்லுவோம், அனலைசிஸ் ஆஃப் வேரியன்ஸ் சொல்றது அனோவா. இது ஒரு டெஸ்ட், ஹைபோதசிஸ் டெஸ்ட் மாதிரி. அனோவா டெஸ்ட் சொல்லுவோம். அது வந்து ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட், அந்த ப்ரொடக்ஷன், ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், அது எல்லாமே டிரான்ஸ்போர்ட் அது எல்லாமே இந்த ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட். அப்புறம் டைம் சீரீஸ் அனலைசிஸ், அப்புறம் எனி டைப் ஆஃப் ஹைபோதசிஸ் டெஸ்டிங் அப்ளை பண்ணலாம். இது எல்லாமே அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன் different areas, varieties of the different areas. Next, steps involved in statistics. Steps involved in statistics. This is an important area, right? Very important. So, this is a simple example. Steps, 5 steps. Define, collect. D define, C na collection. Define, collect. அடுத்து என்னது? Organize. அடுத்து என்னது? Visualize. And last, என்னவா இருக்கும்? Analyze. Analyze. So idan step by step process in statistics, right? Define, collect, organize, visualize and analyze. Nama first definition paathamla, adha 4 steps சொன்னேன். என்னது? நம்ம பாத்துட்டு சொல்றேன். இதோட மேட்ச் பண்ணலாம். collection, presentation, analysis and reasonable. அதேதான் இதுல வந்து டிஃபரண்ட் ஃபார்ம்ல சொல்லிருக்காங்க. ரெண்டும் ஒண்ணுதான் கிட்டத்தட்ட. அது டெஃபினிஷன் எல்லாமே கரெக்டா வரும். இப்போ வந்து what to define define the variables. அப்பதான் டேட்டா வரும். வேரியபிள்ஸ் முதல்ல என்னன்னு தெரியும், அப்பதான் டேட்டா வரும். define the variables, right? What to collect? என்ன கலெக்ட் பண்றது? data. Collect the data. Define the variables, collect the data. அடுத்து என்னது? ஆர்கனைஸ். ஆர்கனைஸ்னா என்னது? டேபுலேஷன். ஏதோ வாங்கின டேட்டா எல்லாத்தையும் ஒரு டேபுலேஷன் ஃபார்ம்ல கொண்டு வர்றது. ரைட். ஆர்கனைஸ் த டேட்டா கலெக்டட் பை டெவலப்பிங் டேபிள்ஸ். அடுத்து என்னது? விசுவலைஸ். விசுவலைஸ்னா கிராஃபிக்கல் பிரசன்டேஷன்ல கொண்டு வர்றது. கிராஃபிக்கல் பிரசன்டேஷன்.
டெவலப்பிங் சார்ட்ஸ் அப்படின்னா விசுவலைஸ் டெவலப்பிங் சார்ட்ஸ். அடுத்தது என்னது அனலைசிங் த டேட்டா பை எக்ஸாமினிங் த அப்ரோப்ரியேட் டேபிள்ஸ், சார்ட்ஸ், டிஸ்கிரிப்ஷன் அண்ட் இன்ஃபரன்சஸ். ஸோ எதுக்கு அனலைஸ் பண்றோம்? டு ரீச் கன்க்ளூஷன், ரைட்? விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டெப் will help to reach conclusion in statistics அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க, ரைட்? பின்வருவனவற்றில் எந்த பகுதி முடிவுகளை தருவதற்காக ஏற்படுத்தப்பட்டது, புள்ளியியலில் ஏற்படுத்தப்பட்டது அப்படிங்கிறது கேள்வியா. ஆன்சர் வந்து அனலைசிஸ் அப்படிங்கிறது. சரிங்களா? ரைட். அதே ஆனா ரிசர்ச்ல வந்து வேற. ரிசர்ச் வந்து டெஸ்டிங் அப்படிங்கிறோம். டெஸ்டிங் அதுலதான் ஃபைண்டிங்ஸ் வரும். ஃபைண்டிங்ஸ் அப்புறம் தான் கன்க்ளூஷன் வரும். ஓகே, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வந்து அனலைசிஸ் இஸ் த லாஸ்ட் ஸ்டெப் டு டிரா கன்க்ளூஷன். ஸோ இதுல வந்து நம்ம இங்கிலீஷ்ல ஒரு WH கொஸ்டின் சொல்றோம். WH கொஸ்டின் என்னது? வாட், விச், ஹவு, எல்லா இடத்துலயும் WH வர்றதுலாம் WH கொஸ்டின். நீங்க WH கொஸ்டின் நீங்க எல்லா இடத்துலயும் அப்ளை பண்ணலாம். இப்ப டிஃபைன், வாட் டு டிஃபைன், கலெக்ட், ஹவு டு கலெக்ட், ஆர்கனைஸ், அந்த மாதிரி ஒவ்வொரு WH கொஸ்டினும் இதோட மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது அப்படியே மனசுல படிஞ்சிடும். WH question can be matched with all the 5 WH question. 5மே இதுல மேட்ச் ஆகும். ஓகே, some of the key definitions in statistics. Statisticsல வந்து ஒரு 4 டேர்ம் வந்து இம்பார்ட்டன்ட் டேர்ம். ஒன்னு வந்து பாப்புலேஷன், செகண்ட் வந்து சாம்பிள், தேர்ட் வந்து பாராமீட்டர், ஃபோர்த் ஸ்டாட்டிஸ்டிக். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்ல, அது சப்ஜெக்ட், புள்ளியியல். அது இது வந்து ஸ்டாட்டிஸ்டிக். ஓகே, பாப்புலேஷன்னா என்னது? மக்கள் தொகைன்னு அர்த்தம் இல்லை. இங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல சொல்ல பாப்புலேஷன் வந்து யூனிவர்ஸ் அப்படின்னு அர்த்தம். இப்ப உதாரணத்துக்கு 5ல இருந்து 8 வயது உடைய குழந்தைகளுக்கு கொரோனா தொற்று அதிகமாக இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா இங்க பாப்புலேஷன் என்னன்னா 5ல இருந்து 8 வயசுக்குள்ள குழந்தைங்க இங்க இந்த ஏரியால அத்தனை பேர் இருக்காங்க, அதான் பாப்புலேஷன். அது பாப்புலேஷன்னா டோட்டல் பாப்புலேஷன் அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. ஆமா, அந்த பர்டிகுலர் இருக்கிறதுல அது பேர் தான் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்றோம். அந்த பர்டிகுலர் இதுல வந்து வாட் இஸ் த டோட்டல் நீட், பாப்புலேஷன், ரைட்? அதாவது இது என்ன சொல்றாங்கன்னா இஸ் த கலெக்ஷன் ஆஃப் திங்ஸ் அண்டர் கன்சிடரேஷன் அப்படின்னு சொல்றது. இட் இஸ் a collection of things under consideration. நான் இப்ப சொன்னேன் இல்லையா, வருது 5 வயசுல இருந்து 8 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைகளுக்கு அதிகமான தொற்று இருக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்கன்னா இதான் இந்த சொன்ன ஒரு ஃப்ரேம் தான் அண்டர் கன்சிடரேஷன்ல என்ன வருதுங்கிறது தான் பாப்புலேஷன். நெக்ஸ்ட் சாம்பிள். Sample is a portion of population collected for analysis. Sample is a portion of population collected for analysis. இப்போ 5ல இருந்து 8 வயசுக்குள்ள குழந்தைங்க சென்னையில கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் இருப்பாங்க. அதுல வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்கூல்ல மட்டும் போய் 5ல இருந்து 8 வயசுக்குள்ள குழந்தைங்களை மட்டும் டேட்டா எடுத்து அவங்களோட ஹெல்த் டெஸ்ட் பண்ணி இல்ல எல்லாருமே நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே என்னென்ன லட்சக்கணக்கான பேரும் நல்லா இருக்காங்க, தொற்று வந்து ரொம்ப மீகரா தான் இருக்கு, இதை வந்து பெருசுபடுத்த வேணாம் அப்படிங்கறத சொல்லுவாங்க. அப்படின்னா அவங்க டெஸ்ட் பண்ணது லட்சக்கணக்கையும் டெஸ்ட் பண்ணலாம். டேக்கன் சம் சாம்பிள். இந்த 5ல இருந்து 8 வயசுக்குள்ள இருக்கிறது இல்லையா, அதுவும் ஒரு பர்டிகுலர் ஸ்கூல் மட்டும், சிட்டில ஒரு மேஜர் ஸ்கூல்ல மட்டும் எடுத்து அதுல வந்து ஒரு 40-50 பேரை டெஸ்ட் பண்ணிருப்பாங்க. அவ்வளவு ஆய்வுகளின் அடிப்படையில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆய்வுகள்னா எல்லாத்தையும் யாரையும் டெஸ்ட் பண்றாங்க, ஒரு ஆய்வுகளின் அடிப்படையில். that is called sample. Sample is a portion of the population collected for analysis. Selected for analysis. Sample வந்து செலக்ஷன் சொல்லுவாங்க, ரைட்? சாம்பிள் வந்து செலக்ஷன். அவங்க கிட்ட இருந்து வாங்குற டேட்டாவுக்கு பேர் தான் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. நெக்ஸ்ட் வந்து பாராமீட்டர். வாட் இஸ் பாராமீட்டர்? ஆமா, நம்ம பாராமீட்டர் நம்ம ஜெனரலா யூஸ் பண்றோம்ல, அதே தான் இங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல யூஸ் பண்றோம். இதுல என்ன சொல்றாங்கன்னா இட்ஸ் a summary measure. பாராமீட்டர் வந்து இட்ஸ் a summary measure computed to describe the characteristics of population. Parameter is the summary measure computed to describe the characteristics of population. இப்ப நான் பாப்புலேஷனுக்கு சொல்றதுக்கு என்ன சொன்னேன்? 5ல இருந்து 8 வயது உள்ள குழந்தைகள் அப்படின்னு சொன்னேன்.
இல்லையா? அப்படின்னா அந்த இட் டிஸ்கிரைப் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அந்த பாப்புலேஷன் கேரக்டரிஸ்டிக்ஸை நான் இந்த லைனை வச்சு டிஸ்கிரைப் பண்ணேன். 5 to 8 வயது உள்ள குழந்தைகள் அப்படின்னு சொல்றேன். சென்னை சிட்டில அப்படின்னு சொல்றேன்னா இதுக்கு பேர் பாராமீட்டர். நான் இப்ப சொன்னேன் இல்லையா, 5 to 8 வயது உள்ள குழந்தைகள் சென்னை சிட்டிலன்னா இதுக்கு பேர் பாராமீட்டர். Right? This is summary measure computed to describe the characteristics of population. அதுக்கு பேர் parameter. Okay. Next one, statistic. Statistic is also a summary measure. Statistics is also a summary measure to describe the characteristics of, அதுக்கு மேல சொன்னதுதான் அதேதான், describe the characteristics of a sample. அது பாப்புலேஷனை டிஃபைன் பண்றதுக்கு ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் வச்சீங்கன்னா that is called parameter. இதே சாம்பிள் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் வச்சீங்கன்னா then it is called statistic. So parameter எதோட தொடர்புடையது? பாப்புலேஷன். ஸ்டாட்டிஸ்டிக் சாம்பிள். PP மேட்ச் ஆகும், SS மேட்ச் ஆகும். அந்த ஒரு சும்மா ஒரு ஞாபகம் வச்சுக்கிறது. ரைட்? ஸோ இது சூஸ் த பெஸ்ட் ஆப்ஷன்ல கேட்டாங்கன்னா சிம்பிள் PP மேட்ச் ஆகுது, அந்த ஞாபகம் வச்சிருந்தாலே ஆப்ஷன்ல P எங்க இருக்குன்னு கேட்கலாம். ஸோ பேராமீட்டர். அதுல ஆப்ஷன் எப்படி இருக்கும்னா பேராமீட்டர், நான் பேராமீட்டர், சாம்பிள், நான் சாம்பிள் அப்படின்னு இருக்கும். நம்ம ஜென்ரலா பாக்குறப்ப ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நல்லாவே தெரிஞ்ச ஆட்களே இந்த கொஸ்டின் பாக்குறப்ப கன்ஃபியூஸ் ஆயிடும். கொஸ்டின் சிம்பிள், ஏன்னா பேராமீட்டர்ஸ் ரெஃபர்ஸ் அப்படின்னு இருக்கும். கொஸ்டின் ஒரே லைன்ல தான் எல்லாம் சிம்பிளா தான் இருக்கும். பட் ஆப்ஷன் பார்த்தோம்னா இது எங்க வரும்ங்கிறத நான் என்ன சொன்னேன், ரைட், பேராமீட்டர் எங்க வருங்கிறது கன்ஃபியூஸ் ஆகும். பாப்புலேஷன், சாம்பிள். ஓகே, இப்போ புரிஞ்சிருச்சா? ஸோ பேராமீட்டர் refers to parameter is used to describe what is population. Statistic is referred to describe what is sample. How the sample should be அப்படிங்கறத describe பண்றதுக்கு statistic யூஸ் பண்றோம். Next important term distribution. Next important term distribution. So distribution of variable. Distribution of variable. அது நம்ம இன்னும் இந்த ஸ்டேஜ் எப்படின்னா ஃபர்ஸ்ட் வேரியபிள் தான் ஆரம்பிக்கும், நெக்ஸ்ட் தான் டேட்டா வரும், அதுக்கப்புறம் தான் டேபுலேஷன் வரும், அதுக்கப்புறம் தான் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் வரும், அதுக்கப்புறம் தான் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் டேட்டா, அதாவது மீன், மீடியன், மோட், அந்த ஸ்டாண்டர்ட் அதெல்லாம் அப்ளை பண்றது, டிஸ்பர்சன் அதெல்லாம் அப்ளை பண்றது, அதுக்கப்புறம் தான் இன்ஃபரன்ஸ். இந்த ஸ்டேஜ் டிகோவாவிலையும் இது அப்ளை ஆகும், அதே மாதிரி ஃபர்ஸ்ட் சொன்ன டெஃபனிஷன்லையும் இது அப்ளை ஆகும். நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் யுவர் வேரியபிள்ஸ். எப்படி டேட்டா வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா டேட்டா வந்து பரவலா போட்டோம்னா எந்த டேட்டாவும் போட்டாலும் ஏதோ ஒரு சார்ட் வரும். சில டேட்டா வந்து இப்படி கூட வரும், சில டேட்டா வந்து அதாவது நடுவில் இருக்கிறது மிட் பாயிண்ட் அப்படின்னு சொல்றது, மீன், மீடியன், மோட்னு சொல்றாங்க, அது மிட் பாயிண்ட். சில டேட்டா இப்படி கூட வரலாம். Okay, somehow it falls. Okay, இதுல வந்து 3 types of distribution. One வந்து unimodal distribution. Unimodal னா ஒரே ஒரு peak இருக்கும். Unimodal. இன்னொன்னு வந்து bimodal distribution. Bimodal னா ரெண்டு peak இருக்கும். And the symmetric distribution. Symmetric equal இந்த சைடு இந்த சைடு ஈக்குவல். சிமெட்ரிக் ல இன்னொரு டேர்ம் என்னன்னா அசிமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன். அசிமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் அசிமெட்ரிக்னா ஈக்குவல் ஆகாது, இது வந்து அசிமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன், இது அசிமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன், இது சிமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன். இது ரெண்டும் ஒண்ணுதான், அதாவது இதா இருக்கலாம் இல்லனா அதா இருக்கலாம், ரெண்டுமா இருக்கு. யூனிமாடல் பைமோடல். டிஸ்ட்ரிபியூஷன் டைப்ஸ். Distribution types. Distribution. What is distribution? How the distribution looks like? Right? Binomial, unimodal distribution, bimodal distribution, symmetric distribution. The symmetric level. நான் இந்த midpoint என்ன சொன்னேன்? இதான் midpoint சொன்னேன். Midpoint என்ன அர்த்தம்? It falls mean, median, mode, mean வந்து used to be written as x bar, median வந்து capital M, mode வந்து z அப்படியே இருக்கும்.
இந்த மூணுமே ஈக்குவலா இருந்துச்சுன்னா then it is called unimodal. Symmetric அப்படின்னா unimodal and symmetric. Symmetricல வந்து the mean, median and mode used to be equal. Okay, but asymmetric வந்து mean, median, mode இப்படி இருக்கலாம், mean, median, mode இப்படி இருக்கலாம். So இந்த மாதிரி இருக்கிறப்பதான் you will get skewness and Kurtosis analysis. Kurtosis கூட ரெண்டாவது வருஷம், but skewness, the asymmetric distribution analyze we need to calculate skewness. The symmetric வந்து என்ன சொல்லுவோம்னா mirror image அப்படின்னு சொல்லுவோம். Which type of distribution looks as a mirror image distribution கேட்டாங்கன்னா 4 ஆப்ஷன் இருக்கும். So இதுல unimodal, bimodal, symmetric, asymmetric. Symmetric is the answer. Okay, mirror image, left and right half mirror image அப்படின்னு சொல்லுவோம். Left and right half mirror image. Okay. இப்போ சொன்ன வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? Any doubt? Yes, good. Next. Why do we need to have data? நம்ம பார்க்கறது எல்லாமே இன்ட்ரோ பார்க்கலாம். Why do we need to have data? என்னென்ன ரீசன்னால நம்ம டேட்டா? ஒன்று வந்து சர்வேக்கு வந்து to provide input, to provide data for survey, input for survey. அப்புறம் வந்து to provide study for to provide input for study, கத்துக்கிறதுக்காண்டி ஏதோ படிக்கிறதுக்காண்டி கத்துக்கிறதுக்காண்டி. ஒன்று சர்வே, to provide input for survey. இன்னொன்று வந்து to provide input for study. Third purpose வந்து to measure performance, to measure performance of services or production or process, to measure performance. ஜியோ கிளாஸ்ல இருக்கேன், நைட்டு பேசலாம். வணக்கம் ஜியோ, கிளாஸ்ல இருக்கேன், நைட்டு பேசலாம். ஓகே. Next வந்து to evaluate வணக்கம் ஜி, ஒரு கிளாஸ்ல இருக்கேன். ஓ அப்படியா, சாரி நானா? ஓகே ஓகே தேங்க்யூ. Fourth purpose வந்து to evaluate the actuals with the standards. To evaluate the actuals with the standards. Next வந்து to assist in formulating alternative course of actions. இது இல்லைன்னா வேற என்ன பெஸ்ட் வழி அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபார்முலேஷன் பண்ணி கொடுக்குறது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஆப்ரேஷன் ரிசர்ச்ல அப்ளை பண்ணுவோம். ஆப்ரேஷன் ரிசர்ச் ப்ராபபிலிட்டியில் அப்ளை பண்ணுவோம். To assist in formulating alternative course of actions. Alternative course of actions. The last major purpose is to satisfy curiosity. So இதெல்லாமே பேசிக். இப்போ இதுல இருந்து எப்படி क्वेश्चन கேட்பாங்கன்னா, which of the following is the purpose of data except அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஆரம்பம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, இது இல்லாதது ஒரு பாயிண்ட் இருந்துச்சுன்னா அது வந்து ஆன்சரா இருக்கும். அப்படின்னா you need to know at least all. இப்போ அதனால தான் அந்த டிஃபைன் பண்றது எப்படின்னா, ப்ரொவைட், அந்த ஃபர்ஸ்ட் வார்த்தை பார்த்தாலே ப்ரொவைட் ஃபர்ஸ்ட் வேர்ட் டு ப்ரொவைட், to measure, to evaluate, to assist, to satisfy.
அந்த அந்த ஒரு ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா அடுத்தது நீங்க மனப்பாடம் பண்ண தேவை, அட்லீஸ்ட் அதை ரிலேட் பண்ணிக்கலாம். Which of the following is not the purpose of data in statistics அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா இது தெரிஞ்சதுன்னா எது இல்லைன்றது. நெக்ஸ்ட் டேட்டா சோர்சஸ். So data sources வந்து primary data and secondary data. Primary data and secondary data. Secondary data sources. Primary data, secondary. So primary data is one is first-hand information. Good. So primary data is observation. And you can have surveys. Secondary data experiments. The primary data experiment. Secondary data print or electronic media. Electronic media. So there are sources. Primary data, secondary data, observation, survey, experimentation, in print and electronic media, readily available sources. இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, பின்வருவனவற்று இந்த 4 தான் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க வச்சுக்கோங்க. இந்த 4 தான் ஆப்ஷன். பின்வருவனவற்று எளிதாக தகவல் தரவுகளை பெறுவது எது அப்படின்னு கேட்கணும். Which of the following is easily accessible for collecting data? Is the answer? Secondary data. What is your answer? Observation is that. Secondary data கூட நீங்க தேடி எடுக்கணும் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி. பட் அப்சர்வேஷன் அப்படி இல்லை. ஸ்பேன் ஆஃப் டைம் யூ கேன் செட். லிமிட் மினிட்ஸ் ஆஃப் டைம் யூ கேன் செட். ஏன்னா உங்களுக்கு தெரியும் எது இப்போ நீங்க டேட்டா எடுக்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க. ரைட். பிரிண்ட் நீங்க சொல்றது ரைட், ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா இது ரெடிலி அவைலபிள். பிரிண்ட் அண்ட் மீடியா. ரைட். It is published readily available, but we need to search and find out. சில பேர் ரிசர்ச் பண்றவங்க கிட்ட கேட்டா தெரியும், செகண்டரி டேட்டாவே கிடைக்க மாட்டேங்குது. பட் அப்சர்வேஷன் அப்படி இல்லை. ரைட். இப்போ உதாரணத்துக்கு COVID-19 தொழிலில் வந்து எப்படி முடங்கி இருக்கு அப்படிங்கிறது ஒரு ஸ்டடி பண்றோம். எல்லா ஆக்குபேஷனுமே ஸ்டாப் எப்படி ஸ்மால் இண்டஸ்ட்ரியெல்லாம் அப்படி முடங்கி இருக்குன்னா அப்சர்வேஷன். கெட் இன் டு சென்னை சும்மா ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றப்போ 4 பேர்ட்ட பேசினாலே தெரிஞ்சிடும். சிம்பிள். ரைட். ஸோ அப்சர்வ் அங்கே போய் நம்ம செகண்டரி டேட்டா உட்காந்து வெயிட் பண்ணணும்னு அவசியம். Right. So observation is the easy and predominant data. டக்குன்னு உங்களுக்கு கிடைக்கும். Right. உங்களுக்கு observation option இல்லைன்னா then you can go for secondary data. Print and electronic media. Next. Next one is variable, types of variable. Types of variable. The qualitative variable. Qualitative variable. And quantitative variable.
qualitative variable and quantitative variable. The qualitative variable is decodable. Polynomial. Quantitative variable is divided into discrete and continuous. Discrete and continuous. PIC are discrete and continuous. இப்போ டிகோட்டமிக்னா என்ன அர்த்தம்னா உங்களுக்கு டீனாலே தெரியும் ரெண்டு இதுன்னு அர்த்தம். இப்போ உதாரணத்துக்கு ஜெண்டர் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவன் என்ன கிளிக் பண்ண முடியும்? மேல் ஃபீமேல், அதான் ரொம்ப போனா டிரான்ஸ்ஜெண்டர், அது அப்படின்னா யூ ஹேவ் டிகோட்டமி. ஸோ டிட் யூ கெட் ஆதார் என்ன ஃபில் பண்ணுவீங்க? எஸ் ஆர் நோ தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ இட் இஸ் டிகோட்டமி. அது வந்து குவாலிட்டேட்டிவ் டேட்டா இதெல்லாம். Polynomic-na more than 2. Okay, what is your hair color? Black, white, rendu da irukka illa. Gray, brown, based on the things is different. What is your brand of your mobile brand? Or weekly 6 brand. Right? Every home has 6 brands. Now the trend is in India. Every home has different brands of mobile. Test பண்றது ஒரு Apple வச்சுக்கிறது, ஒரு Redmi வச்சுக்கிறது, ஒரு Lenovo வச்சுக்கிறது. Right. So it is polynomial. Right. இது வந்து qualitative variable describe பண்றதுக்கான ஒரு tool. Next வந்து quantitative variable சொல்றது discrete and continuous. Discrete na is ஆமா confirmed, மாறதுக்கு வாய்ப்பு இல்லை. Discrete. Children in your family எத்தனை பேர் இருப்பாங்க? 1 2 3 4, but it is defined. இதுக்கு மேல இருக்காது. ஓகே, 20க்கு மேல இருக்குமா? இருக்க வாய்ப்பு இல்லை. சோ அந்த மாதிரி வந்து discrete, it is definitely அப்படின்னா இப்போ கிரிக்கெட்ல இருக்கிற கிரிக்கெட் பிட்ச்ல இருக்கிற ஸ்டம்ப்ஸ்களின் எண்ணிக்கை discrete 6ன்னு சொல்லுவாங்க. இங்கிட்டு 3 அங்கிட்டு 3. அதே மாதிரி ஒரு ஹாக்கி கிரவுண்ட்ல இருக்கிற கோல் அந்த கவுண்ட் as described. அதனால it's discrete variable. Continuous variable na it always changes. So amount of income tax paid இந்த வருஷம் போன வருஷம் அதுக்கு முன்னாடி இருக்கும் மாறும். weight of a student in a class மாறுமா? எப்படி மாறும்? 100 கிலோக்கு மேல இருக்குமா? 80 கிலோ இருந்தது 100 கிலோ அப்படியா? So இதுல கண்டினியூஸ் சீரிஸ் என்ன சொல்றாங்கன்னா வெரி குட். இப்ப நம்ம 10 மணிக்கு போய் எடுக்கிறோம். ஓகே, 58 கிலோ இருக்காங்க. இதே வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்து பாருங்க, 58 கிலோ 200 கிராம் இருக்க வாய்ப்பு, 57 கிலோ 600 கிராம் இருக்க வாய்ப்பு. இட்ஸ் சேஞ்சஸ். அதனால ஆல்வேஸ் தட்ஸ் கால்ட் கண்டினியூஸ் மீனிங். டிஸ்கிரீட் அண்ட் கண்டினியூஸ். இதே நம்ம குவான்டிடேட்டிவ் ஸ்டேட்மென்ட் ஃபார்ம்ல பார்த்தோம்னா 3 டைப்ஸ் ஆஃப் சீரிஸ் சொல்லுவாங்க. அது வேற இது வேற. அது கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்க. டைப்ஸ் ஆஃப் சீரிஸ் சொல்லுவாங்க. டைப்ஸ் ஆஃப் சீரிஸ்ல வந்து ஒன்னு வந்து இண்டிவிஜுவல் சீரிஸ். இண்டிவிஜுவல் சீரிஸ் என்ன சொல்லுவாங்க? 4 8 12 3 1 இது இண்டிவிஜுவல் சீரிஸ். இன்னொன்னு டிஸ்கிரீட் சீரிஸ். டிஸ்கிரீட் சீரிஸ்னா x and f 10 20 30 4 3 5 அப்படின்னு இது டிஸ்கிரீட் சீரிஸ். மூணாவது கண்டினியூஸ் சீரிஸ். Continuous series இருக்குன்னா x income ஏதோ வந்துச்சுன்னா x so 0 to 10 10 to 20 20 to 30 அப்படின்னு வச்சுக்கிட்டு 5 8 2 இது கண்டினியூஸ். இது வந்து சீரிஸ். இங்க வர டிஸ்கிரீட் அண்ட் கண்டினியூஸும் இங்க வர டிஸ்கிரீட் கண்டினியூஸும் வேற வேற. ரெண்டு ஒண்ணு இல்லை. இது டிஸ்கிரீட் வேரியபிள், அது டிஸ்கிரீட் சீரிஸ். ஒரு போட்டோ எடுத்து நான் அதுக்கு முன்னாடி அழிக்கிறப்ப யோசிச்சேன். நான் வீடியோவில் பார்க்குறவங்களுக்கு தெரியாது, ரெக்கார்டிங்ல புரிய முடியாது.
Next, type of data. Type of variable. Now it's type of data. Variable வர்றதுதான் data. Okay, data. அதனால இதே மெத்தட்ல தான் அது இருக்கும். குவாலிட்டேட்டிவ் டேட்டா, குவாலிட்டேட்டிவ் வேரியபிள் சொல்றோம்ல இல்லையா, இங்க வந்து குவாலிட்டேட்டிவ் டேட்டா, அதுக்கு பேர் வந்து கேட்டகரிக்கல் டேட்டா. கேட்டகரிக்கல் டேட்டா. இங்க குவான்டிடேட்டிவ் வேரியபிள் சொல்றது வந்து டேட்டாவில் வந்து நியூமெரிக்கல் வேரியபிள், நியூமெரிக்கல் டேட்டா, சார் நியூமெரிக்கல் டேட்டா. குவான்டிடேட்டிவ் வேரியபிள்ங்கிறத வந்து நியூமெரிக்கல் டேட்டா அப்படின்னு சொல்றாங்க. இதே சார்ட் தான், பட் there is a different term. அதுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே அதே நேம் தான். டிஸ்கிரீட், கண்டினியூஸ், டிகோட்டமிக், பாலினாமிக், அதே நேம் தான். இதுல சொல்லியிருக்கோம்ல என்னது, குவாலிட்டேட்டிவ், குவான்டிடேட்டிவ். அது வந்து கேட்டகரிக்கல் அண்ட் நியூமரிக்கல். நியூமரிக்கல் கீழே வருது டிஸ்கிரீட் அண்ட் கண்டினியூஸ். அதுலயும் வரும். அதுல என்ன வருது, டிகோட்டமஸ், பாலினாமிக், அதேதான். இது என்னன்னா, when you convert the variable into data, qualitative data எல்லாமே குவான்டிடேட்டிவா கன்வெர்ட் ஆயிடும். இப்ப நம்ம இங்க மேல் சொல்றோம், மேல் ஃபீமேல் சொல்றோம். பட் இது வந்து இந்த சைட்ல போறப்போ வந்து மேல் எத்தனை பேர், ஃபீமேல் எத்தனை பேருன்னு போயிடும், கவுண்ட் ஆகி அந்த குவான்டிடேட்டிவா போயிடும். அதனாலதான் வேரியபிள் வந்து டேட்டா சார்ட்டுக்கு வர்றப்ப இங்க டிகோட்டமிக், பாலினாமிக்ங்கிறதே அந்த கொஸ்டினே வராது, போடணும்னு அவசியம் இல்லை. தட் இஸ் இன்பில்ட். பட் டிஸ்கிரீட் வேரியபிள் சொன்னேன் இல்லையா, discrete variable na it's an indivisible category. Discrete variable na it is called indivisible category. Continuous variable na infinitely indivisible category. Discrete variable term they consist of indivisible categories. Indivisible categories. Continuous variable வந்து infinitely indivisible categories. What is the time now? What is the time now? இப்போ மாறி இருக்குமா? 7:40, 40 seconds ஆயிடும், 20 seconds ஆயிடும். இதுக்கு பேர் தான் infinitely indivisible category. Okay, எதிர்பார்க்கலையா? Right. So half a second, minute, 2 minutesல வந்துரும். சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே 10 seconds போயிடும். இதுதான் infinitely indivisible category. Minute, second, half a second. Right. Next நாம பார்க்க போறது limits. What is limits? இந்த லிமிட்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா கண்டினியூஸ் வேரியபிள் டிஃபைன் பண்றதுக்கான யூஸ் பண்ணுவாங்க. லிமிட்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா கண்டினியூஸ் வேரியபிளை டிஸ்கிரைப் பண்றதுக்கான யூஸ் பண்ணுவாங்க. அதாவது கண்டினியூஸ் வேரியபிள் லிமிட்ஸ்ங்கிறது ஒரு வேர்ட், ஆமா செப்பரேட். ஓகே, எதுக்கு அதை யூஸ் பண்றோம்னா இதோட ரிலேட் பண்ணலாம். கண்டினியூஸ் வேரியபிளை டிஸ்கிரைப் பண்றதுக்காக இந்த லிமிட்ஸ் தான் யூஸ் பண்றோம். I said continuous variable is the indefinitely indivisible category, right? But we need to draw a boundary. அப்பதான் அனலைஸ் பண்ண முடியும், இன்டர்பிரட் பண்ண முடியும். ஸோ அந்த பவுண்டரியை டிஃபைன் பண்றது இல்லையா, அதுக்கு பேர் தான் லிமிட்ஸ். ஓகே, நான் இப்போ இங்க சொன்னேன் இல்லையா 0 to 10, 10 to 20, 20 to 30 அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இதுக்கு பேர் தான் லிமிட்ஸ், ரைட்? drawing a boundary, okay, exactly halfway between the adjacent categories. Drawing boundaries
exactly halfway between the adjacent categories. And the classes are there. 8:30. Right. Okay. Okay. So halfway between the limit எப்படி டிஃபைன் பண்ணுவோம்? நம்ம டேபிளைசேஷன் போறப்ப ஞாபகம் இருக்கும். மினிமம் வேல்யூ, மேக்ஸிமம் வேல்யூ, அப்புறம் வாட் இஸ் த மேக்ஸிமம் டீவியேஷன், அதெல்லாம் பார்த்துட்டு தென் தான் லிமிட்ஸ் டிஃபைன். நெக்ஸ்ட் இதெல்லாமே நம்ம ஜென்ரலா நம்ம படிச்சிருக்கோம். பட் அது எம்சிக்யூல கேட்கறப்ப வில் கன்ஃபியூஸ் ஆகும், வில் இது டச் பண்ணாத மாதிரியே இருக்கும். ரைட், அதான் அந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். எக்ஸாக்ட்லி halfway between the adjacent category அப்படிங்கிறதுதான் லிமிட்ஸ். Right? How do you define limits? Next, notation. Notation. So what is notation? Notation. N-O. Rotation is notation. மீன் என்ன பண்ணுவோம்? மீன் அரித்மெட்டிக் மீனுக்கு என்ன சொல்லுவோம்? எக்ஸ் பார் அப்படின்னு சொல்லுவோம். மீடியனுக்கு டினோட் பண்றது. இஸ் கால்ட் நோட்டேஷன். இப்போ வந்து இன்கம் வந்து என்ன சொல்லுவோம்? எக்ஸ்னு சொல்லுவோம். நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ்க்கு வந்து எஃப்னு சொல்லுவோம். ஸோ ஹூ செட் தட்? இட் இஸ் கால்ட் நோட்டேஷன். ரைட். சம் ஆஃப் இன்கம், சம் ஆஃப் டோட்டல் ஆஃப் இன்கம் என்ன சொல்லுவோம்? சிக்மா எக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இட் இஸ் எ நோட்டேஷன். So it is called as individual measurement or scores obtained. Actually, capital letter use pannamna statistics it refers to population. Small letter use pannamna it refers to sample. So for example, if you have a table, so in the table la nasna இந்த மாதிரி x யூஸ் பண்ணோம்னா இது ரெஃபரன்ஸ் பாப்புலேஷன். இந்த x யூஸ் பண்ணோம்னா இட்ஸ் a converted value. It can be sample. அதே மாதிரி n நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இந்த பர்టిక్యులர் சீரிஸ் n இது வந்து பாப்புலேஷன். இந்த ஸ்மால் n யூஸ் பண்ணோம்னா இட்ஸ் a sample number. Next, measurement scale. Measurement scale. 4 types of measurement scale. Measurement scale. Types of scales. இது ரொம்ப வாட்டி match the following ல கேட்கலாம். Choose the best option ல கேட்கலாம். Match the following ல இப்ப வாய்ப்புகள் இருக்கு. First வந்து nominal scale. Nominal scale. Nominal account சொல்றாங்க அக்கவுண்ட்ல அந்த மாதிரி nominal scale. Second, ordinal scale. Ordinal. Ordinal scale. எப்பவுமே இந்த ஆர் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது இங்கிலீஷ்ல. ஆர் இப்ப மார்க்கெட்டிங் என்ன சொல்லுவோம்? மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த ஆர் சொல்லவே கூடாது. மார்க்கெட்டிங். சோ அதான் ஆர்டினல். நம்ம சொல்றப்பே அப்படிதான் வருது. ஆர்டினல் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆர்டினல். ஆர்டினல் ஸ்கேல். Next வந்து interval scale. Interval scale. To ratio scale. Ratio scale. Ratio scale. Okay. Nominal scale வந்து is a unordered set of data. Unordered set of data. It can be identified only by name. Nominal account நம்ம அக்கவுண்ட்ஸ்ல படிச்சிருக்கோம்ல. Nominal account it used to be identified only by name. இப்ப salary account னா it used to be nominated for that particular expense. Right? அதே மாதிரி it used to be identified only by name.
இது எதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா it permit you to determine whether two individuals are same or different. Two individuals or two different ரெண்டு ப்ராடக்ட் இருக்கு, ரெண்டுமே ஒண்ணா இல்ல வேற வேறையா ஐடென்டிஃபை பண்றதுக்கு நாமினல் ஸ்கேல் will be useful. Next, ordinal scale. Ordinal scale அப்படியே opposite to nominal. What is that? Ordered set of data. Ordered set of categories. Ordered set of categories. ஏன்னா கேட்டகரிஸ்ல வேரியபிளும் வரும், டேட்டாவும் வரும். அதனால ordered set of categories. So அதுல என்ன சொன்னா nominal measurements. இது வந்து ordinal measurements. Ordinal measurements on the direction of difference between two individuals. Ordinal measurement on the direction of difference between two individuals. Ordinal scale வந்து ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரேட்டிங் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஹவ் வாஸ் த கிளாஸ் அப்படின்னு கேட்கறதுக்கு அப்படியே கேட்டுட்டு விடாம எக்ஸலண்ட், வெரி குட், குட், ஆவரேஜ் அண்ட் பேட் அப்படின்னு ஒரு ஸ்கேல் கொடுக்குறது. லாஸ்ட் டு டிக் which area it is. So it is called ordinal scale. So இப்போ இது சொன்ன எக்ஸாம்பிளே நான் சொன்ன மீனிங் எல்லாமே வந்துருக்கு. என்னது? இட்ஸ் an ordered set of category, ordinal measurement of the direction of a difference between two individuals or two product. Next, third one, the interval scale. Interval scale is an ordered series of equal sized categories. இது வந்து next stage of ordinal scale கூட சொல்லலாம். Interval scale வந்து is an ordered series of equal sized categories. இந்த interval measurements, நம்ம nominalக்கு nominal measurements, ordinalக்கு ordinal measurements, interval ratio, interval measurements identifies the direction and magnitude of a difference. Identify the direction and magnitude of a difference. Nominal data nominal scale என்ன சொன்னோம்? To determine whether two individuals are same or different அப்படிங்கறத சொல்லுவோம். அதை டெஸ்ட் பண்றதுக்காண்டி யூஸ் ஆகுது. ஆர்டினல் ஸ்கேலுக்கு என்ன சொன்னோம்? It is the message measures the direction of different individuals performance. Right? But interval scale வந்து it helps to assess and identify the direction and magnitude of a difference. Difference இருக்குன்னு தெரியுது. So how far the difference is that? Is that so close difference or widely varying difference? Direction and magnitude of difference. So an interval scale when the 0 point is located on an interval scale. 0 point is located arbitrarily. Just like that. சொல்லணும்னு அவசியம் இல்லை. Interval scale 0 point used to be located at the mid level, in the interval scale. ஏதோ ஒரு இடத்துல 0 point இருக்கும். Next on the ratio scale. Ratio scale is also an interval scale, but 0 refers none of the variables. இது வந்து ஸ்டேட்மெண்ட் வேலிடேஷன்ல அந்த கொஸ்டின் கேட்கலாம், அசர்ஷன் ரீசனா கேட்கலாம், அசர்ஷன் ரீசன் மாடல்ல கேட்கலாம். ஓகே, இப்போ இன்டர்வல் ரேஷியோ என்ன சொன்னோம்? இட் ஐடென்டிஃபை த டைரக்ஷன் அண்ட் மேக்னிடியூட் ஆஃப் டிஃபரன்ஸ். Ratio scale, it also identify the direction and magnitude of difference and allow the comparison of the measurements. Ratio scale or step allows the comparison of measurements.
Comparison of measurements. Next, data percentage. Data percentage. And two types of presentation. One is the graphical presentation, another numerical presentation. So graphical presentation la bar diagram, pie chart, histogram, stem and leaf, box plot, இதெல்லாம் வரும். Types வரும். என்னென்ன வரும்னு சொல்லவா? Bar diagram, pie chart, histogram, stem and leaf. Stem and leaf அப்படின்னு ஒரு சார்ட். Stem and leaf. அடுத்து box plot அப்படின்னு ஒரு சார்ட். First box plot, BOX, box plot. Box plot na the five box plot la vachi mean standard deviation QR quartiles எல்லாமே மெஷர் பண்ணலாம் box plot வச்சு. மாதிரி பாப்போம். என்னன்னு பாப்போம். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு இது சொன்னேன் இல்லையா? அது வந்து கேட்டகரிக்கல் வேரியபிள்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல குவாலிட்டேட்டிவ் வேரியபிள்ஸ்க்கு பை சார்ட்டும் பார் டயக்ராமும் குவாலிட்டேட்டிவ் வேரியபிள்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் லாஸ்ட் சொன்ன மூணுமே நியூமரிக்கல் வேரியபிள் அதாவது குவான்டிடேட்டிவ் வேரியபிளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நியூமரிக்கல் வேரியபிள் டேட்டாவுக்கு டிவைட் பண்ணி கொடுத்தா கேட்டகரிக்கல் அண்ட் நியூமரிக்கல். ஸோ கேட்டகரிக்கலுக்கு வந்து பார் டயக்ராம் அண்ட் பை சார்ட், நியூமரிக்கலுக்கு வந்து ஹிஸ்டோகிராம் அண்ட் ஸ்டெம் அண்ட் லீஃப், பாக்ஸ் பிளாட் எக்ஸெட்ரா. பார் டயக்ராமுக்கும் ஹிஸ்டோகிராமுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஹிஸ்டோகிராம்னா என்னன்னு தெரியுமா? கண்டினியூஸா கரெக்ட். பார் டயக்ராம்னா இதுதான். இது பார் டயக்ராம். ரைட். இந்த டேட்டா வந்து பார் டயக்ராம் போட்டுருக்காங்க. இது வந்து பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணி போடலாம். இது ஆக்சுவல் டேட்டாவை கூட போடலாம். பை சார்ட் அதாவது டோட்டல் ஏரியா வந்து 360 டிகிரியா வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை டிவைட் பண்ணுறோம் பேஸ்ட் ஆன் நம்ம டேட்டா. ரைட். இந்த டேட்டா வந்து 360 டிகிரிக்கு வந்து கன்வெர்ட் பண்ணுறோம். இப்போ ஹிஸ்டோகிராம் பார் டயக்ராம் இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் பார் டயக்ராம் தனித்தனி பாக்ஸ் இருக்கும். ஹிஸ்டோகிராம்ல கண்டினியூ. இதுல கிராஃபிக்கல் பிரசன்டேஷன்ல அவுட்லயர் இஸ் இம்பார்ட்டன்ட். வில் நாட் மென்ஷன் அவுட்லயர். OUTLIER அவுட்லயர். இப்போ எல்லா சார்ட்டுக்குமே அவுட்லயர்னு ஒன்று இருக்கும். அந்த சார்ட் டிரா பண்றது அந்த அவுட்லயர் தான் ஸ்கியூடு டிஸ்ட்ரிபியூஷனா அப்படின்னு சொல்றோம். இப்போ இதுல வந்து அவுட்லேயர் என்னன்னா ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0 and 10, 14, then 13 இதான் அவுட்லேயர். இப்போ எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணா you will get a chart. நான் ஒரு மாதிரி ஒரு சார்ட் இந்த அவுட்லேயர் கனெக்ட் பண்ணா ஒரு கிளாஸ்ல இருக்கேன் 8:30 தான். ஹலோ ஒரு கிளாஸ்ல இருக்கேன் 8:30 தான். இதுதான் பாக்ஸ் பிளாட். இதுல என்னன்னா குவார்டைல் 1, மினிமம், மீடியன், மேக்ஸிமம், குவார்டைல் 3 எல்லாமே இந்த பாக்ஸ் பிளாட்ல ஆமா டேட்டா வந்து டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ ஏஜ் டிஸ்ட்ரிபியூஷன் அதை வந்து ஜஸ்ட் மார்க் பண்ணிட்டு which one is quartile 1, quartile 3, maximum, minimum, median. Which of the following can be identified through box plot? Now option mean, median, mode, mean, standard deviation. Median is median. Median தான் quartile 1,
மினிமம், மீடியன், மேக்ஸிமம், குவார்டைல். இதுல ரேஞ்ச் கண்டுபிடிக்கலாம். ஆனா மினிமம் மேக்ஸிமம் உள்ள டிஃபரன்ஸ் தான் ரேஞ்ச். குவார்டைல் டிவியேஷன் கண்டுபிடிக்கலாம். Q3 minus Q1 by 2 தான் குவார்டைல் டிவியேஷன். மீடியன் வந்து ரிசல்ட் எடுக்கலாம். இப்போ மீடியன் ஸ்டாண்டர்ட் அதெல்லாம் கேட்டாங்க. ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் பிளாட். அந்த ஃப்ரீக்வன்சி பாலிகான் சொல்லுவாங்க. அந்த அவுட்லைன் ஃப்ரீக்வன்சி பாலிகான். ரைட், இந்த மாதிரி வருது ஃப்ரீக்வன்சி பாலிகான். இது OGPAR எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? டிவியேஷன். அதுவும் மீடியன். ஆமா சார், அதாவது அந்த மிட் பாயிண்ட் கனெக்ட் ஆகுற இடம் வந்து நம்ம மீடியன் வேல்யூ வந்து ரிலேட். அதாவது ஃப்ரீக்வன்சி பாலிகான் இது ரொம்ப OGPAR அடிக்கடி. அதாவது drawing frequency polygon based on the cumulative frequency is called OGPAR. அது ஒரு frequency. இது வந்து frequency. இதுக்கு முன்னாடி பார்த்தோம்லையா, இது frequency வச்சு டிரா பண்ணலாம். பட் OGPAR வந்து cumulative frequency வச்சு டிரா பண்ணலாம். ஓகே, cumulative frequency எல்லாமே ஆனா மீடியன் கரெக்ட்டா சார்? ஓகே, cumulative frequency வச்சு a graph of a cumulative frequency is called OGPAR. இது ஒரு கேட்டாங்க. A graph of a cumulative frequency is called OGPAR. Okay, cumulative frequency எப்படி போடலாம்? மேல இருந்து கீழ போடலாம், கீழ இருந்து மேல போடலாம். less than னா இப்படி போடணும், more than னா எப்படினாலும் போடலாம். இந்த OGPAR சொல்றேன். நீங்க சொல்றது வந்து கால்குலேஷனுக்கு நீங்க சொல்றது less than க்கு மேல போடலாம், அந்த மாதிரி சொல்றது. பட் OGPAR வந்து cumulative frequency மேல இருந்து போடணும் ஒரு cumulative frequency, அடுத்து கீழ இருந்து ஒரு cumulative frequency என்ன தெரியுங்களா? மேல இருந்து ஒன்று போடணும், கீழ இருந்து போடணும். ரெண்டுமே சார்ட்ல வந்து பிளாட் பண்ணணும். போட்டீங்கன்னா you will get two curve. ஒரு curve இப்படி வரும், இன்னொரு curve இப்படி வரும். சரிங்களா? அந்த நடுவுல வரதான் அப்படின்னா cumulative frequency ரெண்டு சைடுலயும் போட்டாதான் OGPAR. So OGPAR is used. என்ன சொல்லுங்க? அந்த ஸ்கியூனஸ் சொன்னீங்க சார், கிராஃபிக்கல் அந்த அவுட்டர் லேயர் அது மட்டும் எனக்கு. இப்போ நம்ம அந்த பெல் ஷேப்ட் கர்வ் டிரா பண்ணலையா, அது பேஸ்ட் ஆன் அவுட்டர் லேயர். வாட் இஸ் தி மேக்ஸिमम வேல்யூ இன் தட் பர்టిక్యులர். இப்போ அந்த அவுட்டர் லேயர் வந்து பெல் ஷேப்ட் கர்வ் மிரர் இமேஜ்ல வந்துச்சுன்னா that is called symmetric distribution. Symmetric distribution வந்துச்சுன்னா there is no skewness. Symmetric வந்தா skewness கிடையாது. no skewness. Asymmetric னா asymmetric னா there is the existence of skewness. அது positive skewness ஆ negative skewness ஆ தெரிஞ்சுக்கிறதுக்கு you can use the outlier. skewness படிக்கிறப்ப தெரியும் எப்படி பாசிட்டிவ் நெகட்டிவ் தெரியாது. அப்புறம் இன்னொரு சொன்னீங்க நம்ம சிலபஸ்ல இருக்காது கர்டசிஸ், அது ரெண்டுமே நம்ம பாப்போம், சம் செஞ்சு பாப்போம். அது நம்ம சிலபஸ்ல யூனிட் 10ல லாஸ்ட். பட் அதெல்லாம் இன்ட்ரோல இருக்கு, இன்ட்ரோடக்ஷன்ல இருக்கு. பட் நமக்கு லாஸ்ட் பார்ட். OGPAR is used when one wants to determine how many observation line above or below a certain value in the distribution. இந்த லைன் important. So the following is false with respect to OGPAR அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் இதுல இருக்க ரெண்டு லைன் இப்போ என்னன்னா cumulative frequency distribution is upper layer or lower cumulative and upper cumulative அப்படின்னு போட்டு இந்த லைன் இருக்கலாம். the lies above and below that certain value. அதான் ஏதாவது ஒண்ணு இல்லாம இருக்கலாம், அதை செலக்ட் பண்ணலாம். Right? Okay. Cumulative frequencies are plotted at the upper class limit of each characteristic. OGPAR, okay, relative frequency distribution. இந்த மாதிரி தான் cumulative frequency வரப்ப இந்த கர்வ் வரும். இன்னொரு கர்வ் வந்து இது வந்து அப்பர், இன்னொரு கர்வ் வந்து இப்படி வரும். எந்த இடத்துல மேட்ச் ஆகுதோ that is called median. Next, time series graph. Time series graph. So you graphical presentation. Time series graph. So any graph measured over a period of time, then it is called as time series graph. The bar diagram, histogram are almost OGPAR, but it is based on time, right? Month or year basically over a period of time.
So here the horizontal axis of this graph represents the time period. Right? Vertical axis represents the numerical values corresponding to these periods. So it can be production or sales or income or tax. So x-axis horizontal, x-axis the time series, time period, y-axis the numerical variable with respect to that particular date. So time series graphic graph. This actually is a frequency polynomial, but it comes based on the period. So mostly time series graph is the frequency polynomial, but it is also possible to draw histogram time bar diagram. But histogram bar diagram போட்டதுக்கு அப்புறம் அதுல இருக்க மேக்ஸிமம் பாயிண்ட் கனெக்ட் பண்ணி frequency polynomial. That's it. Any doubt as of now? Nominal scale, ordinal scale, interval scale, and ratio scale. Nominal scale on the parallel. It helps us to identify parallel the dichotomic, polynomial. Dichotomic we name it, right? Yes, no, male, female. Gender yes, no, male, female. Because to describe the data, we define that. Okay, nominal scale. Right? It helps us to identify the difference between two individuals. For male, female, it helps us to identify the difference. Okay. Ordinal scale, it is an ordinal measurement. Right? Yes. It's a set of categories. What it shows? Direction between. Yeah, good. Difference between two individuals. Then? இது mostly இந்த polynomial இதுல யூஸ் பண்ணலாம். Polynomial data apply பண்றது யூஸ். More than 2 இருந்துச்சுன்னா you can use ordinal scale. Rating scale. It used to have a sequence. இப்போ நாம சொன்னோம் 10 minutes, then 10, 15 minutes, 20 minutes அந்த மாதிரி ஒரு class interval வச்சுட்டு you can use. Continuously use that. Next interval scale it used to have magnitude and direction of data. Yes, good. So equal side ratio scale is a part of interval scale, but zero and point 0 point no data. Ratio scale. Ratio scale is a part of interval scale, but 0 point you get no value. No value. It also differentiates between two persons based on the ratio. Which is greater, which is next. இப்போ பார்த்தது எல்லாமே graphical percentage. இப்போ numerical percentage. Numerical presentation of qualitative data. Quantitative data நம்ம சொல்லவே தேவையில்லை, அது numerical presentation தான் வரும் இல்லையா? But numerical presentation of qualitative data. There are two types of tables under numerical presentation of qualitative data. One is called as pivot table. Pivot table. இன்னொன்று contingency table. Pivot table, contingency table. So pivot table we used to call it as qualitative dichotomic statistical attributes. Qualitative இது ரெண்டு டேபிள்னா குவாலிட்டேட்டிவ் தான், ரைட்? அதனால குவாலிட்டேட்டிவ். டிகோட்டமிக், இந்த டிகோட்டமிக் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அட்ரிபியூட்ஸ் அனலைஸ் பண்றது பைவட் டேபிள் யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டின்ஜென்சி டேபிள் குவாலிட்டேட்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அட்ரிபியூட்ஸ் ஃப்ரம் விச் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தம் இஸ் பாலினாமிக். ரைட்? பாலினாமிக் ஏதாவது ஒரு வேரியபிள் பாலினாமிக்கா இருக்கு, இன்னொரு வேரியபிள் டிகோட்டமிக்கா இருக்கும். இப்போ 5 வேரியபிள் எடுக்கிறாங்க, 4 வேரியபிள் டிகோட்டமிக், ஒரே ஒரு பாலினாமிக் இருந்துச்சுன்னா then you can use contingency table. இப்போ chi square table, chi square test எல்லாமே contingency table.
ஞாபகம் இருக்குங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒருது வந்து 2 ஆப்ஷன் இருக்கு, இன்னொன்னு வந்து மோர் தென் 2 ஆப்ஷன்ஸ். ஸோ ஐ கேன் யூஸ் 2 or more dichotomic variables, but at least 1 polynomial variables and a contingency. Qualitative dichotomic statistical attribute வந்து pivot table. இது வந்து qualitative statistical attribute which at least one among them is a polynomial. இப்போ ஜெண்டர் லிட்ரஸி இந்த ரெண்டையும் அனலைஸ் பண்றோம். ஓகே, ஜெண்டர்ல வந்து மேல் ஃபீமேல் சொல்லணும், லிட்ரஸில லிட்ரேட் இல்லிட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ரெண்டையுமே அனலைஸ் பண்ணோம்னா பைவட் டேபிள் வரும். சரிங்களா? இப்போ வந்து ஜெண்டர், லிட்ரஸி அண்ட் ஆனுவல் இன்கம் ஆஃப் தட் பர்டிகுலர் பர்சன் அப்படின்னு எடுத்துக்கோ. இப்போ அது அனலைஸ் பண்ணோம்னா தென் வி நீட் டு ஹேவ் கண்டின்ஜென்சி டேபிள். ஏன்னா ரெண்டு டிகோட்டமிக் வேரியபிள், ஒன்று வந்து பாலினாமிக் வேரியபிள். ரெண்டையுமே நீங்க டேபிள் ஃபார்ம்ல கொண்டு வரணும்னா தென் வி நீட் டு ஹேவ் கண்டின்ஜென்சி டேபிள். Right. Next, statistical methods. Statistical methods, or you can say taxonomy of statistics. Taxonomy of statistics. Taxonomy. எல்லாமே taxonomy. Taxonomy. அதாவது இந்த அம்ப்ரெல்லாக்குள்ள தான் எல்லாமே அடங்கி இருக்கு. Taxonomy. இதுல வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ஸ். ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ல ரெண்டு இருக்கு. என்னென்ன சொன்னேன்? டெஸ்கிரிப்டிவ் மெத்தட்ஸ், இன்னொன்னு இன்ஃபரன்சியல். டெஸ்கிரிப்டிவ் மெத்தட்ஸ்ல there are 3. ஒன்னு வந்து யூனிவேரியட் மெத்தட், யூனிவேரியட், யூனிமாடல், பைமாடல் சொன்னாங்க அது மாதிரி. யூனிவேரியட், பைவேரியட் அண்ட் மல்டிவேரியட். யூனிவேரியட், பைவேரியட் அண்ட் மல்டிவேரியட். யூனிவேரியட்ல என்னென்ன அனலைஸ் பண்ணுவாங்கன்னா ஷேப், சென்டர், ஸ்ப்ரெட் அண்ட் ரிலேட்டிவ் பொசிஷன்ஸ். இதெல்லாம் அனலைஸ் பண்ணுவாங்க. ஷேப், சென்டர், ஸ்ப்ரெட் அண்ட் ரிலேட்டிவ் பொசிஷன்ஸ் அனலைஸ் பண்ணுவாங்க. சொல்றேன் ஒன்னாவது சொல்றேன். இப்போ ஷேப் அனலைஸ் பண்றதுக்கு வந்து கர்டசிஸ் யூஸ் பண்ணுவோம். ஷேப். சென்டர் அனலைஸ் பண்றதுக்கு we use mean, median, mode, arithmetic mean, harmonic mean, geometric mean, அது எல்லாமே சென்டருக்காண்டி யூஸ் பண்ணுவோம். ஸ்ப்ரெட்டுக்கு வந்து ஸ்கியூனஸ் யூஸ் பண்ணுவோம். ஸ்ப்ரெட்டுக்கு ஸ்கியூனஸ் யூஸ் பண்ணுவோம். ரிலேட்டிவ் பொசிஷனுக்கு டிஸ்பர்சன் யூஸ் பண்ணுவோம். டிஸ்பர்சன்னா குவார்டைல் டிவியேஷன், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், ரேஞ்ச், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன், மீன் டிவியேஷன், அதெல்லாம் யூஸ் பண்றோமே அதெல்லாமே ரிலேட்டிவ் பொசிஷன். அப்சல்யூட் மெஷர் ஆஃப் டிஸ்பர்சன், ரிலேட்டிவ் மெஷர் ஆஃப் டிஸ்பர்சன் ரெண்டு இருக்கு. நம்ம டிஸ்பர்சன் பார்க்கறப்ப டீடைலா சொல்றேன். பட் சும்மா இது டாக்ஸானமினா இது ஒரு அம்ப்ரெல்லா. இந்த அம்ப்ரெல்லாக்குள்ள என்னென்ன எப்படி இருக்கு. யூனிவேரியட்ல என்னென்ன இருக்கு? ஷேப், சென்டர், ரிலேட்டிவ் பொசிஷன். நெக்ஸ்ட் பைவேரியட்ல, பைவேரியட்னா என்ன அர்த்தம்? ரெண்டு எங்க யூஸ் பண்ணுவோம்? நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, கார்லேஷன்ல யூஸ் பண்ணுவோம், அடுத்து ரெக்ரெஷன்ல யூஸ் பண்ணுவோம், டைம் சீரீஸ்ல யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் ஸோ பைவேரியட்ல கார்லேஷன், ரெக்ரெஷன் அனலைசிஸ். அதாவது இது மினிமம், இட் ஹாஸ் டு பி மினிமம். அதுக்காண்டி ரெக்ரெஷன் வந்து மல்டிவேரியட்ல வரக்கூடாதுன்னா வரலாம், பட் கண்டிப்பா இதுல வரும். அதே மாதிரி மீன், ஷேப், ஸ்ப்ரெட் வந்து பைவேரியட்ல வரும், மல்டிவேரியட்லயே வரும். பட் யூனிவேரியட்ல இட் இஸ் மினிமம், இட் ஹாஸ் டு பி. அடுத்து மல்டிவேரியட். மல்டிவேரியட்ல மோர் தென் 2.
more than 2 இருந்துச்சுன்னா then it is the multiple regressive. Multiple regressive. இது எல்லாமே எதுக்குள்ள வர்றது? descriptive statistics. descriptive statistics என்ன? இருக்கிற டேட்டா வச்சு இது இப்படி இருக்குன்னு சொல்றதுதான் descriptive statistics. by using some statistical tool வச்சுக்கிட்டு இந்த டேட்டாவனால இது இப்படி இருக்கு. நெக்ஸ்ட் இருக்கிறது என்னது? inferential statistics. இது இப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லக்கூடாது. we need to prove our assumption based on the data. right? அது பேர் inferential statistics. இப்ப inferential statisticsல the different types of test, hypothesis testing அங்கதான் வருது. inferential statistics types of test, hypothesis testing, அப்புறம் the parametric test, non-parametric test, right? ANOVA, chi-square, t-test, f-test எல்லாமே அதுல வரும். inferential statistics. okay, இது நமக்கு டிஆர்பில சிம்பிளா தான் அது வந்து क्वेश्चंस கேட்டிருந்தாங்க. என்னதுன்னா inferential statisticsல யூஸ் பண்ற டூல் எது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுல ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அதெல்லாமே வராது. அதெல்லாமே இதுல டெஸ்கிரிப்டிவ்ல மட்டும் தான் வரும். இதுல டெஸ்டிங் வர்றது எல்லாமே anything you make inference, okay, analysis la anything you make inference, then it comes under inferential statistics. So descriptive statistics, collecting and describing data, that's it. Okay? Collecting, describing data and stating what it is, that's called descriptive statistics. Inferential statistics, drawing conclusions or making decisions concerning on population based on sample data. But descriptive statistics அப்படி இல்ல. நீங்க சாம்பிள்ல இருந்து கலெக்ட் பண்ணாலும் சரி, பாப்புலேஷன்ல இருந்து கலெக்ட் பண்ணாலும் சரி, the data how it is described, what it is அப்படிங்கிறது மட்டும் தான் சொல்லுவோம். But inferential statistics it draws conclusion or helps us to make decision, right, concerning a population based only on sample data. நான் சொன்னேன் இல்லையா, அந்த 5 ல இருந்து 8 வயது குழந்தைகளுக்கு கொரோனா தொற்று அதிகமா இருக்குங்கிறது ஒரு அசம்ஷன் இருக்குன்னா then take a test. ஒரு பர்டிகுலர் சிட்டில ஒரு பர்டிகுலர் ஸ்கூல்ல இருந்து ஒரு 40 குழந்தைகளுக்கு டெஸ்ட் எடுத்து then make it as for population, draw conclusion or make decision for the population based on the sample data. This is called as inferential statistics. பேருக்கு சொன்னது புரியுச்சா? Descriptive statistics la and it is first step, collect data, right? Present data and then characterize the data. The moon step on the descriptive statistics. Collect data, so it could be through survey. Okay, example. Present data, how will you present? Either in table form or graph form, you can present the data. Third step on the characterize the data. Characterize the data. Now you can say X bar, you can say M, you can say Z, right? You can say sigma. Sigma standard deviation, sigma. So you are characterizing the data, whatever you characterize. So descriptive statistics are 3 steps: collect data, present data, and characterizing the data. X bar, mean, M, median, Z, mode, sigma, standard deviation. அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணி சொல்றோம் இல்லையா? MD, mean deviation, QD, quartile deviation. எது? அந்த கன்க்ளூஷன் ஸ்டேஜ் அங்க வராது. we are making statement. இது இருக்குன்னு சொல்றோம் அவ்வளவுதான். அங்க கன்க்ளூஷன் வராது. அதை வச்சுட்டு எந்த டெசிஷனும் எடுக்க முடியாது. ரைட்? பட் அதை வச்சுட்டு சிலது அஸ்யூம் பண்ணா பண்ணுவோம். Okay, average age of India is 35. அப்படின்னா we can assume that younger population அதிகமா இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். But it is not concluded. Conclusion இல்ல.
right? It is made, it is one part of one perception. It is all wrong. 32 average age, okay, younger population வேலை இல்லாம இருக்காங்க. அப்ப எங்க யூஸ் இருக்கு? No use இல்லையா? நம்ம 32 வச்சுட்டு we can't conclude that India is youngest country, youngest effectiveness வந்து அதிகமா இருக்கு. கன்க்ளூட் பண்ண முடியாது. That we need to have inferential statistics for conclusion. Next, inferential statistics. ஆமா, inferential statistics வந்தாதான் conclusion draw பண்ணணும். Inferential statistics தான் first step வந்து framing hypothesis. Framing hypothesis na assumption அப்படினா அர்த்தம். Hypothesis ங்கிறது statistical term, right? Assumption. Framing hypothesis. Second, collecting and using characterized data. Collecting and using characterized data through samples. Through samples. Sorry. Then applying parametric or non-parametric test. Fourth, drawing conclusion or making decision. Drawing conclusion or making decision on the population out of the samples. இது வந்து கியூபிடின் ஆர்டர்ல கேட்கலாம். இப்போ இந்த கிராஃப் பாருங்க, this is called statistical inferential statistics. இப்போ இது வந்து பாப்புலேஷன், ரைட்? இதுதான் பாப்புலேஷன். இந்த பாப்புலேஷன் இந்த கர்வ் போட்டுருக்காங்க இல்லையா, இந்த வளையம் எப்படி போட்டாங்கன்னா ஒரு கேரக்டரைசேஷன் வச்சு போட்டுருக்காங்க. நான் சொன்னேன் இல்லையா, 5 to 8 குழந்தைகள், அது பேர் பேராமீட்டர். அந்த பேராமீட்டர் வச்சு டிஃபைன் பண்ணிருக்காங்க. இதுல வந்து ரொம்ப பேர் இருக்காங்க, டிஃபரெண்ட் மேல் இருக்காங்க, ஃபீமேல் இருக்காங்க, கேட்டகரி ஏஜ் இருக்காங்க. Then you are drawing some samples here, right? ஒவ்வொருத்தனை எடுத்து you are drawing is how you are drawing samples. As I said, get into your Chennai city, select one proper school, predominant school main part, and draw some students and analyze. This per sample. If I am a frame from here, Chennai city, one popular schools in hot part, that is called statistics, right? Now you are drawing. Here you are using the characterized data. Characterized data na நம்ம சொன்ன முடியாது, mean, median, mode, இதெல்லாம் நம்ம descriptive statistics யூஸ் பண்ணிருக்கோம். அது எல்லாமே இங்க இருக்கும். அதை யூஸ் பண்ணி apply parametric or non-parametric tests and then draw conclusion. Whatever you are drawing the conclusion, that is on population. That is called inference on population based on this sample. So what can we infer about the population parameter based on sample size? So this is called inferential statistics. Simple. For example, in the chart, inferential statistics, there is a group of people, right? Now what happens? Estimation. Estimate the population mean weight. How in the population weight now you need to draw hypothesis testing hypothesis. Then selective or weight average. Then we are inferring, drawing conclusion or making decision concerning population based on samples. So இந்த மாதிரி ரெண்டு டேட்டா இருக்கு. So they are descriptive statistics. We say only average score. Then standard deviation. Inferential statistics என்ன பண்ணுவோம்னா sample data எடுத்து hypothesis ஓட match பண்ணி we apply the chi-square or t-test apply பண்ணி draw a conclusion. That's where it happens. Step 1, experimentation data. Step 2, describing what it is through descriptive statistics. Step 3, drawing conclusion by using inferential statistics. இதற்கு டவுட் இருக்கா?
நெக்ஸ்ட் சாம்பிளிங்ல ரெண்டு மெத்தட் சாம்பிளிங்ல வித் ரீப்ளேஸ்மெண்ட் வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இதுல வந்து பால் ப்ரொடியூஸ் பண்றாங்க, பால் மேனுஃபேக்சரிங் பால் எல்லாம் குவாலிட்டியா இருக்கான்னு பார்க்கணும். எல்லா ப்ரொடியூஸ் பண்ண பாலையும் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. சாம்பிளா ஒரு 10 இது எடுத்து பார்த்தா போதும். ஒன்னு எடுத்து பாக்குறாங்க, நல்லா இருக்கு, திருப்பி அதிலேயே போட்டு இன்னொன்னு எடுத்து பாக்குறாங்க, போட்டதே திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ தட்ஸ் கால்ட் வித் ரீப்ளேஸ்மெண்ட். இல்ல போட்டது திருப்பி வரக்கூடாதுன்னா டேக் குவாலிட்டி செக் பண்ணிட்டு வச்சிடும், டெஸ்டட் சாம்பிள் அப்படின்னு வச்சுக்கணும். தென் யூ டேக் the other one. That's called without sample, without replacement. So the probability is important topic. With replacement, without replacement. Why do we need to draw sample? எதுக்கு சாம்பிள் ட்ரா பண்ணணும்? நம்ம டோட்டல் பாப்புலேஷனையும் டெஸ்ட் பண்ணலாம்ல. 5 to 8 கேஸ் சில டைமிங் பாசிபிள் இருக்கு. அது வேற இல்லையே, சாம்பிள் இல்லாமலே ஸ்டடி கூட இருக்கு. சாம்பிள் எதுக்கு பண்றோம்னா இட் டேக்ஸ் லெஸ் டைம். ஓகே, இப்போ பாப்புலேஷன் வந்து டேட்டா எடுத்து அனலைஸ் பண்றதுன்னா இட் வில் டேக் அட்லீஸ்ட் 3 months 4 months. அதுக்குள்ள கோவேக்சின் வந்து தடுப்பூசி போட்டு குறைச்சிடலாம். ரைட். ஸோ சாம்பிள் எதுக்கு ட்ரா பண்றதுன்னா இட் டேக்ஸ் லெஸ் டைம் கன்சியூமிங் தேன் த சென்சஸ். சென்சஸ் எடுக்கிறதுக்கு 2 வருஷம் எடுப்பாங்க, 1.5 வருஷம் எடுப்பாங்க. ஸ்கூல் டீச்சர் எல்லாமே லீவ்ல போய் எடுப்பாங்க. ஸோ ரீசன் ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து லெஸ் டைம். செகண்ட் வந்து லெஸ் எக்ஸ்பென்சஸ். இப்போ பாப்புலேஷன் வந்து டேட்டா எடுக்கிறதுக்கு இட் டேக்ஸ் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். பட் சாம்பிள் எடுக்கிறதுக்கு மினிமம் எக்ஸ்பென்சஸ் பண்ணாங்க. ஸோ இட் இஸ் லெஸ். தேர்ட் அட்வான்டேஜ் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் ஈஸி. நம்ம டேட்டா நிர்வாகம், தகவல் நிர்வாகம் நல்லா பண்ணலாம். அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் ஈஸி. பாப்புலேஷன் அப்படி இல்லை. சாம்பிள் பண்றதுனால குழப்பங்கள் கம்மியாகும். சாம்பிள் ஸ்டடி பண்றதுனால குழப்பங்கள் கம்மியாகும். ரைட். மோர் ப்ராக்டிக்கல் சாம்பிள் எடுக்கிறதுனால. இது எல்லாமே பெனிஃபிட்ஸ் ஆஃப் சாம்பிள். அது கேட்பாங்க, பெனிஃபிட்ஸ் எப்படி சாம்பிளிங். சாம்பிளிங்ல வந்து 2 கேட்டகரி இருக்கு. ஒன்னு வந்து ரேண்டம் சாம்பிள் மெத்தட், இன்னொன்னு வந்து நான் ரேண்டம் சாம்பிள் மெத்தட். ரேண்டம்னா என்ன அர்த்தம்னா ஏதாவது ஒண்ணு எடுக்கிறது, அது ஒண்ணு சொல்லலாம். இதே வந்து இன்னொரு விதமா எப்படி சொல்லலாம்னா ஈச் மெம்பர் ஆஃப் த பாப்புலேஷன் ஹேஸ் த ஈக்குவல் சான்ஸ் டு பி செலக்டட் அப்படின்றதுச்சுன்னா தட் இஸ் ரேண்டம் சாம்பிள். ஏதாவது எடுக்கிறது நம்ம இதுல சொல்றோம். பட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் லாங்குவேஜ்ல என்னன்னா ரேண்டம் சாம்பிளிங்னா ஈச் மெம்பர் ஆஃப் த பாப்புலேஷன் ஹேஸ் த ஈக்குவல் சான்ஸ் டு பி செலக்டட் as sample. That's called a random sample. What is other different methods? What is sample error? What is not sample error? Types of error: sampling error, non-sampling error. Okay. The sampling process la edavadhu error vandhuchna, that's called sampling error. Other than the errors occurred other than the sampling process, then it is called non-sampling. Okay. For questionnaire la or question thappa ketom, then that the error arises because of that becomes non-sampling error. Okay, 50 பேர் எடுக்க வேண்டிய இடத்துல 40 பேர் தான் எடுக்க முடியும். then it is sampling error. Okay, நம்ம டிரா பண்ண சாம்பிள்ஸ்ல ஒரு குறிப்பிட்ட நபர்கள் கவரே பண்ண முடியல, then it is sampling error. ஏன்னா சாம்பிளிங் ப்ராசஸ்ல இதெல்லாம் எஃபெக்ட் ஆகும். so it is sampling error. Right, sampling error, non-sampling error, important area. Next, types of sampling methods. So probability, non-probability ரெண்டு கேட்டகரி இருக்கு. Probability la you can write it as simple random sampling, systematic sampling, stratified sampling, cluster sampling. Non-probability la judgmental sampling, quota sampling,
convenient sampling, junk sampling. The example there are about 10 types of samples. So we'll continue from next class. Any doubt as of now? Yes. No doubt. Thank you.